Hi all, good evening. So last section வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி ஆப்டிடியூட் பார்த்துருக்கோம். ஸோ ஆப்டிடியூட் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை போய் செக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நான் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு எதுவும் உங்களுக்கு எப்போனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் எப்போனாலும் பிக் பண்ணலாம். எது வேணாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோ இல்லை எல்லாமே டிஎன்பிசி வெப்சைட்டில் உங்களுக்கு இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஏன் நான் செக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், எந்த கொஸ்டின் பேப்பராக செக் பண்ணுங்க. அப்படின்னா நம்ம கிளாஸ் வந்து நம்ம கிளாஸ் போகிற டைரக்ஷன் வந்து கரெக்டாக அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எடுக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணும்போது இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை செக் பண்ணும்போது ஓகே, ஸோ நம்ம கிளாஸில் பார்க்குறது எல்லாமே வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு பில்ட் ஆகும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எப்போதுமே பார்த்துருந்து செக் பண்ணுங்கள். ஸோ வரக்கூடிய கிளாஸ் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட். பட் ஆன்லைன் டெஸ்ட் ஏன் வந்து இப்போ உடனே வேண்டாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் போகட்டும், ஓகேங்களா? போனோன்னா பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்கில் இது வரைக்கும் இந்தியன் பாலிட்டி ஆப்டிடியூட் பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்தியன் எக்கனாமி இப்போ புது சப்ஜெக்ட் போகிறோம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் வாங்க. ஸோ இந்தியன் எக்கனாமி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான். எக்ஸாம் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் பேனிக்காக இருக்கலாம், வருமா அந்த லாக்டவுனில் அப்படின்னு சொன்ன மாதிரியா. பட் நான் சொன்ன மாதிரியா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிடைச்ச தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் எல்லாமே எதுவுமே எக்ஸாம் இந்த திருப்பு அனௌன்ஸ் பண்ண எக்ஸாம் வந்து டிலே ஆகும் போதே இந்த இயர் வந்து எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும், ஓகேங்களா? குரூப் 1 ஏற்கனவே நம்ம ப்ராசஸ் முடிஞ்சுட்டு, ஓகே. இப்போ வந்து எல்லாரும் அப்ளை பண்ணிட்டோம், ஹால் டிக்கெட் தான் ரிலீஸ் பண்ணணும். எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க, நான் டேட் அனௌன்ஸ் பண்ணல. பட் கண்டிப்பாக இந்த இயர் குரூப் 1 இருக்கும், கண்டிப்பாக குரூப் 2 இருக்கும், ஓகேங்களா? ஸோ குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாதவங்க குரூப் 2 ட்ரை பண்ணலாம். குரூப் 2 கண்டிப்பாக இந்த இயர் உறுதியாக இருக்கு, ஓகேங்களா? கிளியர். ஸோ இன்னைக்குள்ள கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி பார்க்க போகிறோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு புதுசாக ஒரு சப்ஜெக்ட்குள்ளே போகும்போது என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஹேவ் டு பி வெரி கிளியர், ஓகேங்களா? ஸோ சிலபஸில் என்ன டாபிக் என்னென்ன டாபிக் கவர் ஆகிருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்தியன் எக்கனாமி பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ல இருக்கிறத நான் அப்படி சும்மா ரீட் பண்ணுறேன். பட் இது ரிலேட்டடாக என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஓகே, ஸோ இந்தியன் எக்கனாமியோட நேச்சர் என்ன? ஸோ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, தென் 5 இயர் பிளான்ஸ் ரொம்ப முக்கியங்க. 5 திட்டங்கள் சொல்லுவாங்க. இது வரைக்கும் 12 5 இயர் பிளான்ஸ் இது வரைக்கும் இருக்கு, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ங்கிறது 1951 கொண்டு வந்தது, ஓகே. ஸோ 5 இயர் பிளான்ஸ் மாடல்ஸ், ஓகே. 12 5 இயர் பிளான்ஸ் இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 5 திட்டங்கள் அப்படிங்கிறது எவ்ரி 5 இயர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது. இப்போ அது வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா அப்படின்னா பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு பாடி தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது 1950 1950 கிரியேட் பண்ணப்பட்டது, ஓகேங்களா? ஸோ இது மாதிரியே சில டைம் இயர்லாம் கேட்பாங்க. ஸோ பிளானிங் கமிஷன் இப்போ என்னன்னா நித்தி ஆயோக் அப்படின்னு இந்த பாடி வந்து 2050 வந்து ரீநேம் பண்ணுச்சு, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு அந்த 2017 வரைக்கும் 12 5 இயர் பிளான்ஸ் முடிச்சிருக்காங்க. இப்போ 2017 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 திட்டங்கள் யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா நித்தி ஆயோக் அப்படிங்கிற ஒரு பாடி கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஸோ நித்தி ஆயோக்னு ஒன்றும் கிடையாது, பிளானிங் கமிஷன் நித்தி ஆயோக் அப்படின்னு மாறி இருக்கு, இவ்வளவுதான், ஓகே. ஸோ இதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரக்கூடியது இந்தியன் எக்கனாமில ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. செகண்ட் சாப்டர் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து இன்னும் கொஞ்சம் பேசிக்கா எக்கனாமினா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் நாலேஜ் என்ன எக்கனாமினா நார்மலி ஸோ இந்தியன் எக்கனாமி அப்படின்னா 5 இயர் பிளான்ஸ்ல இருந்து இந்தியன் எக்கனாமியோட நேச்சர் என்ன அப்படிங்கிறது டெவலப் ஆகும். இந்தியன் எக்கனாமி நேச்சர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இந்தியன் எக்கனாமி என்ன எக்கனாமின்னு சொல்லலாம், டெவலப்பிங் எக்கனாமின்னு சொல்றோம். அப்படின்னா டெவலப்பிங் எக்கனாமினா என்ன அப்படிங்கிறது பார்க்கக்கூடியதான் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெவலப்டு எக்கனாமின்னு சொல்லுவோம், ஓகே. டெவலப்டு எக்கனாமிக்கும் டெவலப்பிங் எக்கனாமிக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ இப்போ டெவலப்டு எக்கனாமினா இப்போ யூஎஸ் வந்து டெவலப்டு எக்கனாமி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னா டெவலப்டு எக்கனாமியோட நேச்சர் எப்படி இருக்கும், இந்தியன் எக்கனாமி டெவலப்பிங் எக்கனாமியோட நேச்சர் எப்படி இருக்கும், அதான் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஸோ 5 இயர் பிளான்ஸ் இதான் அண்ட் அசஸ்மெண்ட், அதை பற்றி பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, ஓகேங்களா? இது சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ அப்படின்னா வந்து இப்போ கவர்மெண்ட்டுக்கு சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ என்ன, ஓகே. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ யாரோட இதில் ரெவன்யூ கொண்டு வருவாங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், உங்கள் சேட் பாக்ஸில் யாராச்சும் ஃபர்ஸ்ட் யார் ஆன்சர் பண்ணால் கூட போதும். நம்ம பாலிட்டி கிளாஸ் ஏற்கனவே பார்த்துருப்போம், காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கிளாஸ் ஒரு
ஒரு ஒரு டாபிக் பார்த்துப்போம். ஒரு டாபிக்ல அது ஒரு இதுதான், ஒரு ஆர்டிகல் தான். ஸோ யாராட்டி ஒரு நபர் காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதை வந்து சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆர்டிகல் மட்டும் யாராட்டி ஒரு நபர் சொன்னா போதும். யார் ஃபர்ஸ்ட் சொல்லலான்னு? ஓகே, கரெக்ட், அவ்வளோதான். ஆர்டிகல் 148. ஓகே, நான் இது மாதிரி ஏன் கேட்குறேன்னா வந்து செகண்ட் எங்கள் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ அப்படின்னு பார்த்தோன்னா காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டாபிக் வந்துச்சு. ஏன்னா இது நீங்க பாருங்க, லாஸ்ட் குரூப் 1ல இது அப்படிதான் டைரக்ட் கொஸ்டின் தான். சிஏஜி ஆர்டிகல் என்ன, காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்டிகல். ஓகே, விச் ஆர்டிகல் ரிலேட்டட் டு சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இதான் 148 இதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ 2 டைப் இருக்குங்க. ஒன்று வந்து டேக்ஸ் ரெவன்யூ, இன்னொன்று வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூ. இப்போ டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது மாதிரியே வரக்கூடியது. இப்போ அது டேக்ஸ் ரெவன்யூனா என்ன, நான் டேக்ஸ் ரெவன்யூனா என்ன அப்படிங்கிற மாதிரியே பார்க்கக்கூடியது. இப்போ டேக்ஸ் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லுவோம். அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ்னா என்ன? டைரக்ட் டேக்ஸோட டைப் என்ன, டைரக்ட் டேக்ஸோட டைப் என்ன? இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்க இங்கே பாருங்க, இதில் இருக்கு. நம்ம டாபிக்ல இப்போ ஜிஎஸ்டிங்கிறது புதுசாக இப்போ சிலபஸ்லேயே கொண்டு வந்திருக்காங்க. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகே, இது என்ன சொல்லுவாங்கன்னா ஒன் கண்ட்ரி ஒன் டேக்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம சொன்னோம், அப்படிதானே? ஸோ ஹோல் கண்ட்ரிக்கு, இந்தியாவுக்கே ஒரே ஒரு டேக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஜிஎஸ்டி. ஸோ இதோட அமெண்ட்மெண்ட் யாராட்டி ஒரு நபர் சொல்லுங்க. அமெண்ட்மெண்ட், இதோட அமெண்ட்மெண்ட் என்ன? ஜிஎஸ்டி எத்தனாவது அமெண்ட்மெண்ட்? ஓகே, 101 அப்படிங்கிறது தான் கரெக்ட் அமெண்ட்மெண்ட். 101. ஓகேங்களா? ஜிஎஸ்டி 101 அமெண்ட்மெண்ட், 101வது அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? 102 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓபிசி கமிஷன். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த வரக்கூடிய எக்ஸாம்ல இதெல்லாம் உறுதியாக கேட்கக்கூடிய டாபிக் தான், கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். 101 ஜிஎஸ்டி. 102 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓபிசி கமிஷன். ஓபிசிக்குன்னு அதர் பேக்வர்ட் கிளாஸ்னு ஒரு கமிஷன். சைடில் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறீங்க. 103 அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி கூட 103ன்ட்டீங்க, இல்லை ஜிஎஸ்டி 103 அப்படிங்கிறது 10% ரிசர்வேஷன் ஃபார் ஓசி. ஓகே, ஃபார்வர்ட் கிளாஸுக்கு 10% ரிசர்வேஷன் சொன்னாங்க பார்த்தீங்களா? இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க, ஜனவரி பிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது 103 அமெண்ட்மெண்ட். ஓகே, ஸோ சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூல டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ, தென் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, தென் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி தான். ஓகே, ஸோ ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசியை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறது ஸோ நம்ம டாபிக் வரும். நான் சிலபஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னா சிலபஸில் என்ன இருக்குது, ஒவ்வொரு வேர்டும் என்ன வேர்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம 10 யூனிட் இருக்குன்னா 10 யூனிட்டோட சிலபஸ் வந்து நம்ம அப்படியே மைண்டில் எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா நான் இது எதுக்குன்னு சொல்கிறேன்னா, இப்போ இப்படி பார்க்கும்போது தான் கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம கவர் பண்ண முடியும். இப்போ குரூப் 1 எக்ஸாம், குரூப் 1 எழுதுறோம்னா கண்டிப்பாக பேப்பர் டெய்லி படிக்கிற ஹேபிட்டை கண்டிப்பாக வச்சுக்கணும். அது ஹிந்து பேப்பர், இங்கிலீஷோ, தமிழோ, எந்த பேப்பர் படித்தாலும் பட் ஒரு ஸ்டாண்டர்ட் பேப்பராக இருக்கும். இப்போ தமிழ்னா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எல்லா பேப்பரும் படிச்சிட்டோம்னா, தமிழில் படிக்கிறீங்க அப்படின்னா ஹிந்து தமிழ் படிங்க, இல்லை தினமணி படிங்க. இங்கிலீஷ் பேப்பர் எதுனாலும் ஓகே, இங்கிலீஷ் ஹிந்து படிச்சிங்கன்னா இட்ஸ் பெட்டர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏன் பேப்பர் படிக்கணும் அப்படின்னா, இப்போ திடீர்னு வந்து பேப்பரில் வந்து மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசின்னு டாபிக் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி பேப்பரை பார்த்தோன்னே இது ஞாபகம் வந்துடணும், ஓகே நம்ம சிலபஸில் இருக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல கவனம் செலுத்தி பார்த்துக்கணும். இப்போ ஜிஎஸ்டி பற்றி ஏதாட்டி வருதுன்னு நினச்சிக்கோங்களேன், ஓகே நம்ம டாப்பிக்கில் இருக்க ஜிஎஸ்டி பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நித்தி ஆயோக்கை பற்றி எதுவும் சொல்ல வராங்க அப்படின்னா ஓகே அதை பார்த்துக்கணும். இது மாதிரியாக நம்ம சிலபஸில் உள்ளதை சிலபஸில் என்ன இருக்குன்னு ஒவ்வொரு அந்த டாபிக் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை பற்றி வெளியே நியூஸ் டிவிலையும் சரி, இல்லை யாரும் பேசும்போது ஃப்ரெண்ட்ஸை யார் பேசும்போதும் அந்த ஒரு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அந்த ஒரு அர்ஜி வந்து நம்மளுக்கு அதிகமாக இருந்தால் அது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? தென் ஃபினான்ஸ் கமிஷன். ஓகே, ஸோ பிளானிங் கமிஷன் பார்த்தோம், நித்தி ஆயோக் பார்த்தோம், அதே மாதிரியே ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குது. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன்னா என்ன, அது மாதிரியே நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ ஃபினான்ஸ் கமிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, ஸோ ரிசோர்ஸ் ஷேரிங் இப்போ யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள ரிசோர்ஸ் ஷேரிங் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்கக்கூடிய டாபிக். தென் ஜிஎஸ்டி, இதான் வந்து நம்ம சாப்டர் 2ல இருக்கக்கூடியது. சாப்டர் 3 அவ்வளோதான், இதுதான் பெரிய டாபிக். இதில் நிறைய இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஓகே, ஸோ இந்தியன் எக்கனாமியோட ஸ்ட்ரக்சர், தென் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி ஒன்றும் இல்லை, இப்போ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி ஸ்ட்ரக்சர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது. ஓகே, ஸோ இது மாதிரியே டாபிக் இது மாதிரியே பார்க்கக்கூடியது தான்.
தென் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அக்ரிகல்ச்சர் லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னா என்ன? இப்போ நம்ம ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது மாடர்ன் இந்தியாலாம் பார்க்கும் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல கூட பார்த்துருப்போம். நான் சொல்லியிருப்பேன் அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம். யாராட்டி இதோட அமெண்ட்மெண்ட் பண்ணி சொல்லுங்க. இது வந்து லாஸ்ட் குரூப் 1 கொஸ்டின் தான். ஓகே, abolition of ஜமீன்தாரி சிஸ்டம் இன் இந்தியா, விச் அமெண்ட்மெண்ட்? ஓகே, நான் சொல்லியிருப்பேன் abolition of ஜமீன்தாரி சிஸ்டம். இது எங்க சொல்லியிருப்பேன்னு கூட சொல்றேன். ஷெடியூல் 9ல சொல்லியிருப்பேன். ஓகே, ஷெடியூல் 9 சொல்லும் பார்க்கும்போது இதை பத்தி பேசியிருப்போம் கண்டிப்பா. abolition of ஜமீன்தாரி சிஸ்டம் இஸ் அ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். இப்போ 103 அமெண்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தோம். 103 அமெண்ட்மெண்ட் வரைக்கும் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அப்படின்னா இந்த abolition of ஜமீன்தாரி சிஸ்டம் தான் 9th ஷெடியூல்ல பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தார் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1951 கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? தென் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து 3 சிஸ்டம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஜமீன்தாரி சிஸ்டம், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரயாட்வாரி சிஸ்டம், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகள்வாரி சிஸ்டம். ஓகேங்களா? லேண்ட் ரிஃபார்ம்ஸ் 3 சிஸ்டம் இருக்கு, ரொம்ப முக்கியமானது. தென் அக்ரிகல்ச்சர், then application of science and technology in agriculture. ஓகேங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ்னா ஒன்றும் பெரிய சயின்ஸை பற்றி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்லாம் கிடையாது. இது ஒன்றும் இல்லை, கிரீன் ரெவல்யூஷனை பற்றி பார்த்துக்கணும். கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா 1965 கொண்டு வந்தாங்க கிரீன் ரெவல்யூஷன். ஸோ இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எம்.எஸ். சுவாமிநாதன் தான் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரியா வேர்ல்ட்ல கிரீன் ரெவல்யூஷன், இப்போ இந்தியாவுக்கும் கிரீன் ரெவல்யூஷன் 1965 அந்த டைம்ல வந்துச்சு. அதே மாதிரியா வேர்ல்டு லெவல்ல கிரீன் ரெவல்யூஷன் வந்துச்சு. கிரீன் ரெவல்யூஷன் அது வந்து நார்மன் பொர்லாக், அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் வேர்ல்டு லெவல்ல. ஸோ அது மாதிரி இண்டஸ்ட்ரியல் growth and ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இது கண்டிப்பா எல்லா டைமும் கேட்பாங்க. இது சில ப்ரோக்ராம்லாம் இயரோட படிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஃபேமஸ் ஆனது எம்என் ரேகா. எம்என் ரேகானா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஓகேங்களா? ஸோ இது மாதிரியே டாபிக்ல இதெல்லாம் அந்த இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு தான் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கூட நீங்கள் 100 நாள் இப்போ பேப்பர்லாம் இப்போ தான் 100 நாள் வந்து நேற்றுலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இன்னையிலேருந்து நினைக்கிறேன். இன்னையிலேருந்து 100 நாள் வேலை வாய்ப்பை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியா இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம் கிராம லெவலில். ஓகே, ஸோ இது மாதிரியா உமன் வெல்ஃபேர் ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஓகேங்களா? நிறைய இருக்கு, ஜன்தன் யோஜனா. ஓகே, இது மாதிரியா டாபிக்ல இதை நம்ம லாஸ்ட்ல நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்கீம்னாலே இது வரைக்கும் இப்போ ஸ்கீம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1975 ஸ்கீம்ஸ் வந்து அதிகமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, 20 அம்ச திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்தது. அதுதான் ஒரு பெரிய திட்டம், ஃபர்ஸ்ட் 1975 கொண்டு வந்தது. ஸோ அதுல இருந்து 75 இப்போ வரைக்கும் என்னென்ன ஸ்கீம் இருக்கு, ரொம்ப பெரிய ஸ்கீம்ல ஒரு 20-25 ஸ்கீம் இருக்கும். அதை பத்தி பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது ஏன்னா இந்த ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம் ப்ரிலிமினரிக்கு மட்டும் கிடையாது, மெயின்ஸுக்கும் சேர்த்து தான். ஸோ நம்ம வந்து நீங்க இந்த குரூப் 1 வந்து மெயின் சிலபஸ் நீங்க பார்த்துருக்கலாம், அதையும் சேர்த்து பார்த்துருக்கேன். இது வந்து இப்போதைக்கு நம்ம கிளாஸ் வந்து ப்ரிலிமினரி லெவல்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நம்ம ப்ரிலிமினரி லெவல் நல்லா கவர் பண்ணிங்க. ஒருவேளை குரூப் 2 படிக்கிறவங்க மெயின்ஸுக்கும் இந்த டாபிக் தான் அப்படி அங்கே வந்து ரெஃப்ளெக்ட் ஆக போகுது. தனியா ப்ரிலிமினரியை நல்லா தரவா ப்ரிலிமினரிலேயே படிச்சிட்டோம்னா மெயின்ஸுக்கு படிக்க வேண்டிய தேவையே கிடையாது. குரூப் 1ல நீங்க டாபிக்கோட பாருங்க, இதே ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம் அங்கேயும் இருக்கும், இதே ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இதே டாபிக் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அக்ரிகல்ச்சர் எல்லாம் அப்படி ஒரு இதுல இருந்து ஒரு 90% அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆயிடும். இதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் சொல்றேன், ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஜியோகிராஃபியா இருக்கட்டும், எல்லா டாப்பிக்கும். ஓகே, ஸோ அதுல சோசியல் ப்ராப்ளம்ஸ் என்ன, பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி. ஸோ இது மாதிரி நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன புக்கு பார்க்கணும் அப்படின்னா, புக்லாம் எதுவுமே படிக்கணும்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்னைக்குமே வந்து புக்குனா வெளியே வந்து பஜார்ல எந்த புக்கும் வாங்க வேண்டியதெல்லாம் தேவையில்லை. ஸ்கூல் புக்கை தவிர எந்த புக்கும் தேவை கிடையாது. ஸ்டேட் போர்ட் புக்கு நம்ம ஸ்கூல் புக் பிளஸ் நம்ம கிளாஸ் மெட்டீரியல் அழகா பார்த்தீங்கன்னா இதை தாண்டி எதுவுமே வராது. இது மேக்ஸிமம். ஓகேங்களா? அடிஷனலா நான் ஏற்கனவே மெட்டீரியல் அனுப்பி நம்ம பார்த்துருப்போம். நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுருப்பேன் மெட்டீரியல் கிடைக்கலன்னா கேளுங்க, கண்டிப்பா வாங்கிக்கிடுங்க. ஸோ நம்ம மெட்டீரியல் பிளஸ் வந்து கிளாஸ் டெய்லி கவனிக்கும் போதே ஓரளவு உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் கிடைச்சிடும். இதையும் தாண்டி படிக்கணும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னாலும் யூ கேன் கோ வித் ஸ்கூல் புக். அதுதான் ஓகே, ஸ்கூல் புக்கு தாங்க பேஸு. இந்த பஜார்ல வந்து நான் நேம் சொல்ல விரும்பல, நிறைய புக்கு கிடைக்கும், நிறைய சும்மா போட்டு விடுவாங்க. எந்த புக்கும் வாங்கிடாதீங்க, யார் சொன்னாலும் தயவு செய்து வாங்கிடுவாங்க.
புக் எந்த புக்கும் வெளியெல்லாம் படிக்கணுங்கிற தேவை கிடையாது. பட் ப்ரிஸ்கிரைப் புக்குன்னு சில புக் இருக்கு, அது படிக்கணும், அது படிக்கலாம். அது இப்போ இது கூட வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் சிங்னு ஒரு புக் இருக்கும், ஒரு ஆத்தர், இந்தியன் எக்கனாமி ரமேஷ் சிங். அது மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கும். அது மாதிரியே ப்ரிஸ்கிரைப் புக் பாருங்க, சும்மா பஜார் புக் வந்து வேஸ்டெல்லாம் வாங்கிட வேண்டாம். ஓகேங்க. இதே மாதிரியே இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு புக் இருக்கு, இன்னொரு நல்ல புக். அந்த புக் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன், இல்லை இந்த எண்ட் ஆஃப் த கிளாஸ் சொல்றேன். இல்லை அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் நாலேஜ் அந்த புக்கோட நோட் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஒரு கைடு மாதிரியா இருக்கும் உங்களுக்கு. சும்மா அப்படியே இதெல்லாம் பார்க்கும்போது அது சைடில் வச்சுக்கலாம். அது 200 தான் அந்த புக்கு. இங்கிலீஷ்ல உள்ளவங்களுக்கு அது பெட்டரா இருக்கும். ஜென்ரல் நாலேஜ் மனோகர் பாண்டே அப்படிங்கிறது ஃபிளிப்கார்ட் எல்லாத்துலயுமே இருக்கு. அது 2 புக் இருக்கு. ஒரு இந்த 175 ரூபா 150 ரூபாய்க்கு ஒரு புக் இருக்கும், அது ஆஃபர்லாம் போக, அந்த புக் வாங்க. இன்னொன்று அதோட ரொம்ப சின்ன புக்கு 100 ரூபாய்க்கு கீழே இருக்கும், அந்த புக் வாங்கிடாதீங்க. அந்த புக்கோட நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. அப்படி வேணும்னா சும்மா அந்த புக்கெல்லாம் கையில வச்சுக்கிடுங்க போதும். நல்ல ஸ்டாண்டர்ட் புக்கை நான் எதுக்கு சொல்றேன்னா ஸ்டாண்டர்ட் புக்கை ரெஃபர் பண்ணுங்க, அதுக்கு தான் சொல்றேன். எல்லா புக்கையும் வாங்கிடாதீங்க. ஓகேங்களா? கிளியர். ஸோ இப்போ டாபிக் உள்ள போகிறோம். ஸோ இந்தியன் எக்கனாமி. ஓகே. ஸோ எக்கனாமினா என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் வேர்டில் எக்கனாமி சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேர். ஓகே. ஸ்கேர்னா என்ன? ஸ்கேர்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே, இப்போ ரிசோர்சஸ் ஆல் அவைலபிள். ஸ்கேர் அப்படின்னா என்னன்னா லிமிட்டட் ரிசோர்சஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே. அப்படின்னா டிஃபிஷியன்சி அப்படிங்கிற மாதிரி டாபிக். ஓகே. பட் ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட் அப்படிங்கிற இதுதான் எக்கனாமி. பேசிக்காக எக்கனாமி ஸ்கேர்சிட்டி. ஓகே. இப்போ நம்ம எந்த ரிசோர்ஸ்னாலும் எடுத்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்து இப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் ஓவரால் சப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரியா அது மட்டும் கொஞ்சம் பேஸ் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்தியன் எக்கனாமி இது வரைக்கும் நம்ம படிச்சிருந்தோம்னா ஓகே தான், பட் படிக்கவே இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இந்தியன் எக்கனாமினா என்ன அந்த ஒரு பேஸ் லைட்டாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்கேர் ரிசோர்ஸ். இப்போ பாருங்களேன், நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறது எது அப்படின்னா ஆயில். ஓகே. ஆயில் பெட்ரோல் தான் நம்ம, ஏன்னா நம்மகிட்ட வந்து அந்த ரிசோர்ஸே கிடையாது. ஓகே. அப்படின்னா இதுதான் வந்து ஸ்கேர் அப்படின்னு, ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது. ஓகே. ஒரு ரிசோர்ஸஸே நம்மகிட்ட அவைலபிலிட்டியே இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக வேற நேஷன், ஃபாரின் நேஷன்ல இருந்து நம்ம வந்து அதை இம்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ அது இதுதான் வந்து ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட் பட் ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து எக்கனாமி அப்படின்னாலே இந்த டாபிக் தான். ஓகே. அதனால தான் எக்கனாமி அப்படின்னா சிம்பிளா ஒரே ஒரு வேர்ட்ல சொல்லணும்னா இந்தியன் எக்கனாமி மீன்ஸ் இஸ் எ ஸ்கேர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ எக்கனாமி அப்படிங்கிறது ஒரு 3 ஆக்டிவிட்டிங்க. எக்கனாமி ஆக்டிவிட்டினா ஒரு 3 ஆக்டிவிட்டிஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் திங் வந்து ப்ரொடக்ஷன், செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்சப்ஷன். தமிழில் சொல்லணும்னா உற்பத்தி, பகிர்வு, நுகர்வு. ஓகேங்களா? ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சப்ஷன். இது ஏன்னா இதுதான் எக்கனாமி ஆக்டிவிட்டிஸ். எக்கனாமினாலே ஓகே இந்த 3 இல்லாமல் ஒரு எக்கனாமியே வந்து செயல்படாது. ஓகே. நீங்க எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு டெவலப் நேஷனை எடுத்துக்கிங்க, இல்லை ஒரு டெவலப்பிங் எக்கனாமியை எடுத்துக்கிடுங்க. ஓகே. ஸோ எந்த எக்கனாமினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்கனாமினாலுமே இந்த 3 சிஸ்டம் இல்லாம ஒரு எக்கனாமியே இருக்காது, ஒரு கண்ட்ரியே இருக்காதுன்னு வச்சுக்கலாம். ஓகே. உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரிக்கு ரொம்ப முக்கியம். ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. ஓகே. இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. ஓகே. ப்ரொடியூஸ் பண்ணதை நம்ம என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே. அதான் செகண்ட். ஓகே. இப்போ எதுக்காண்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம், இப்போ இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்லாம் சொல்லுவாங்க, அதான் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. மார்க்கெட்டிங் சேனல் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். பகிர்வு யாருக்காண்டி பகிர்வு பண்ணணும், மக்களுக்காண்டி. ஓகே. கன்சப்ஷன், கன்சியூமர்ஸ், நுகர்வு தேவை. ஓகே. அதுக்காண்டி தான் பண்ணணும். இது அந்த 3 ஆக்டிவிட்டிஸ் தான் எக்கனாமி அப்படிங்கிற ரொம்ப பேசிக்கான விஷயம். இப்போ இந்த ப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போது தான் இப்போ ஞாபகம் இருக்கு, நீங்க இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏற்கனவே கிளாஸ் அட்டன் பண்ணா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், இல்லைனாலும் எழுதிடுங்க. ஜிடிபி. இதெல்லாம் எக்கனாமிக் டேர்ம்ல ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க கூட நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஜிடிபி க்ரோத் என்ன, ஜிடிபி என்ன அப்படிங்கிற மாதிரியா. இப்போ இந்த 5 இயர் பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 இயர் பிளான்லையும் ஓகே ஜிடிபியோட டார்கெட் என்ன, நம்ம ரீச் பண்ணது என்ன அப்படிங்கிற மாதிரியா தான் கவர்மெண்ட் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜிடிபி அப்படிங்கிற ஒன்று கிடையாது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்னன்னா, ஒரு நாட்டில் ஓகே ஒரு வருஷத்துல வந்து ஓகே உற்பத்தியாகும் பொருட்கள் மற்றும் சேவை, the goods and service produced within a economy in a year, அதான் ஜிடிபி அப்படிங்கிறது.
கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இதை பற்றி நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா, சும்மா நோட் பண்ணி வச்சுடுங்க, நேஷனல் இன்கம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இதை பற்றி நம்ம பார்ப்போம் எக்கனாமி. ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு ஜிடிபி அப்படிங்கிறது. ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஏன் ப்ரொடக்ஷனை உற்பத்தியை சார்ந்தது தான் இந்த ஜிடிபி அப்படிங்கிற கான்செப்ட். தென் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட், 3 ஆக்டிவிட்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன், இது ஒன்றும் இல்லை. ஓகே, இது பேசிக்காக வந்து எக்கனாமி அப்படிங்கன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி லெவலில் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். அதனால டாபிக் வைஸ் நம்ம என்னென்ன அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி அதே தான். ஓகே, எக்கனாமி அப்படின்னா இட்ஸ் லைக் வந்து 3: ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ஷன். ஓகே, நான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ இது கூட நீங்கள் இப்போ இந்த டேர்ம்லாம் வந்து நீங்கள் படிக்கணும்னா லைட்டாக பார்த்துக்கிட்டாலே தெரியும். இந்த டேர்ம்லாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் லெவலுக்கு தான். இந்த நோட்ஸ் வந்து ப்ரிலிமினரிக்கு மட்டும் கிடையாது, மெயின்ஸ்க்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி நான் முக்கியமான டாபிக் கவர் பண்ணும்போது நீங்கள் அடிஷ்னலாக நோட்ஸ் எடுத்துங்க. அதை தாண்டி ரிலேட்டடாக ஏதாவது டாபிக், இப்போ ஜிடிபினா என்ன அப்படி பார்ப்போம். அதையும் சேர்த்து அப்படி சைடில் எழுதி வச்சிருங்க, அது பெட்டராக இருக்கும். என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நோட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நோட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, கிளியர். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பேசிக்கான டாபிக் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது எக்கனாமி அப்படின்னா ஸ்கேர்சிட்டி பார்த்தோம், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சப்ஷன் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எழுதிடுங்க, ஃபாதர் ஆஃப் எக்கனாமி. ஓகே, ஸோ ஃபாதர் ஆஃப் எக்கனாமி, பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். இதெல்லாம் பேசிக்காக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஆடம் ஸ்மித். ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, தாதாபாய் நரோஜ் அப்படிங்கிறவர். ஓகே, இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. தென் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமி, ஜான் மெய்னார்ட் கீன்ஸ். இவர் சில டைம் கீன்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ஜேஎம் கீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் எக்கனாமி ஆடம் ஸ்மித்துங்க. ஓகேங்களா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னா தாதாபாய் நரோஜி. ஏன் அவர் வந்து தாதாபாய் நரோஜ் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமான ஆள். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் எக்கனாமில வந்து ரொம்ப முக்கியமான ஆள். ஸோ நான் மாடர்ன் எக்கனாமிக்கிட்ட மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து 3 விதமாக பிரிக்கலாம்: ஏன்சியன், மிடிவல், மாடர்ன். மாடர்ன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1800 இருந்து சொல்லலாம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஓகே, ஃப்ரீடம் ஃபைட்டர்ல முக்கியமான ஆள் வந்து தாதாபாய் நரோஜி. இவர் வந்து எக்கனாமி பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இவர் வந்து சைடில் எழுதிடுங்க, இவர் ஒரு புக் எழுதிப்பாரு. இதெல்லாம் கேட்டிருக்காங்க, நான் கேட்கறது மட்டும் தான் நான் சொல்றேன். பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புக் வந்து இவரால் எழுதப்பட்டது, தாதாபாய் நரோஜால. தமிழ் எழுதுனா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் வறுமையும் ஆங்கிலேயர்கள் கொடுங்கோல் ஆட்சியும் அப்படிங்கிற புக் வந்து தாதாபாய் நரோஜால எழுதப்பட்டது, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. அதே மாதிரியா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமி அப்படின்னா ஜான் மெய்னார்ட் கீன்ஸ். இவரை ஏன் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி நம்ம பார்க்க போற இடத்துல எக்கனாமியை வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து மாடர்ன் எக்கனாமி, பழமைவாதி புதுமைவாதி, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஜான் மெய்னார்ட் கீன்ஸ் வந்து ஒரு மாடர்ன் எக்கனாமிஸ்ட். இவரை எப்போ இப்போ இதெல்லாம் சைடில் எழுதிடுங்க. 1929 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் இயர் எக்கனாமில வேர்ல்ட் லெவல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்ரெஷன் ஒன்றும் கிடையாது, இதை தமிழ்ல சொல்லணும்னா இந்த வேர்டு வந்து பெரும் பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டிப்ரெஷன் தான் வந்து எக்கனாமி வந்து ஒரு மந்தமான நிலையில போகுது அப்படின்னா டிப்ரெஷன். இப்போ ரெசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ரெசஷன் அப்படின்னா இந்தியாவில் வந்து கடைசியாக ரெசன் வந்து 2013 கொஞ்சம் வந்துச்சு. இப்போ 2008-9 பயங்கரமான ரெசன் அப்படிங்கும்போது இப்போ இந்த ஐடிலாம் நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு போச்சு. ஓகேங்களா? நிறைய கம்பெனிஸ் வந்து இந்தியாவுக்கு வெளியே போயிட்டாங்க, ஃபாரின் கம்பெனிஸ்லாம். ஸோ ஐடி செக்டார் ரொம்ப அதிகமாக பாதிச்சு, அது பிரதிபலிப்பு மற்ற எல்லா செக்டாருமே பாதிக்குது. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மந்தமான நிலை, பொருளாதாரமே ஒரு மந்தமான நிலையில போகிறது. அதான் 1929 அப்படி வேர்ல்டு லெவலில் கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு வந்துச்சு. அந்த டைம்ல தான் இவர் வந்து ஒரு கான்செப்ட் சொல்லுவாரு. அந்த கான்செப்ட் பற்றி பார்க்க போறோம். அந்த கான்செப்ட் அவர் சொன்னனால தான் அவரை வந்து ஜேஎம் கீன்ஸ் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமி வந்து 2 விதமா சொல்லுவாங்க, மைக்ரோ எக்கனாமி, மேக்ரோ எக்கனாமி சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லணும்னா நுண்ணியல் பொருளாதாரம், பேரியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மைக்ரோ எக்கனாமி, மேக்ரோ எக்கனாமி என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எக்கனாமியை ஒரு மைக்ரோ லெவலில் படிக்கிறோம்.
பார்க்குறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து இப்போ என்ன சொல்லலாம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பட்ஜெட். ஃபேமிலி பட்ஜெட்னா என்ன? ஒரு ஃபேமிலியில ஒரு பட்ஜெட். ஓகே, ஃபேமிலினா ஒரு மாசத்துக்கு வருமானம் என்ன, செலவு என்ன அப்படின்னு பார்க்குறது. இதே லெவலில் வந்து நேஷனல் பட்ஜெட் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா ஒரு தேசிய லெவல்ல, இந்தியா லெவல்ல பட்ஜெட். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னா வந்து ஒரு மைக்ரோ லெவல்ல, இது வந்து ஒரு மேக்ரோ லெவல்ல அப்படிங்கிற மாதிரியா இதுதான். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம வந்து இப்போ நேஷனல் லெவல்ல பார்க்கணும் பேங்கிங், பாப்புலேஷன். இப்போ நீங்க பேங்கிங்னு எடுத்துக்கீங்களேன், பேங்கிங் அப்படிங்கிற டாபிக் ஒரு மைக்ரோ லெவல்ல பார்க்க முடியாது. பேங்கிங் அப்படிங்கிறது நேஷனல் லெவல்ல ஓகேங்களா. பாப்புலேஷன், தென் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரேட், இது வந்து ஒரு டாபிக் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதை பத்தி நம்ம பார்ப்போம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு, இது வந்து ஒரு மேக்ரோ லெவல்ல பார்க்கக்கூடியது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்ன நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ மைக்ரோ லெவல்ல படிக்கணும்னா ஒரு சின்ன லெவல்ல, இப்போ டிமாண்ட்னா என்ன, சப்ளைனா என்ன, ஓகேங்களா, இப்போ கன்சப்ஷன், இதெல்லாம் வந்து ஒரு மேக்ரோ லெவலில் பார்க்காது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஐடியாலஜி தான். இது வந்து இது என்ன அப்படிலாம் தேவையில்லை, ரொம்ப பெரிய லெவல்லாம் தேவையில்லை. ஒரு எக்கனாமியை 2 விதமாக பார்க்கலாம், அதான் அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ பாருங்களேன், இப்போ இதில் பாருங்க, மைக்ரோ எக்கனாமி ஸ்டடி ஆஃப் த எக்கனாமி ஆக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் யூனிட், ஒரு ஹவுஸ் ஹோல்ட், ஒரு சின்ன லெவலில். ஓகேங்களா. மேக்ரோ அப்படிங்கிறது ஒரு மேக்ரோ லெவலில். இப்போ இதில் சில டாபிக்ல நீ ஞாபகம் வச்சுக்கணும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொன்னேன், இன்ஃப்ளேஷன் என்னன்னு பார்த்துக்கிடணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்ரோ லெவலில் பார்க்கக்கூடியதான். அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஓகேங்களா. இப்போ டாக்ஸேஷன், மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி நம்ம சிலபஸ்ல இருக்கு. இதெல்லாம் ஒரு மேக்ரோ லெவலில் பார்க்கக்கூடியது. ஏன்னா இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் சார்ந்தது, ஒரு கண்ட்ரியை சார்ந்தது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் மேக்ரோ லெவலில் பார்க்கக்கூடியது. ஓகேங்களா. இதில் கூட பாருங்க, ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்வெஸ்ட் மணி, இது வந்து கீன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணார். கீன்ஸ் நான் சொன்னது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமி, ஜேஎம் கீன்ஸ். அவரோட ஒரு முக்கியமான தியரி தான் இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்வெஸ்ட் அண்ட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இந்த 1920க்கு அப்புறம் தான், அந்த டைம்ல தான் இதை பப்ளிஷ் பண்ணுவார். ஸோ இதுல பார்க்கக்கூடியது டிஃபரன்ஸ் பிட்வீன் மைக்ரோ எக்கனாமி, மேக்ரோ எக்கனாமி. இது நம்ம பேஜ் பார்க்கறது டெய்லி நம்ம கிளாஸ்ல ஷேர் பண்றதை நீங்க அப்படியே நோட்ஸ் எடுத்தாலே போதும். இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயமே இல்லை. ஓகேங்களா. நான் ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். மெயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஏ டாபிக் எழுதணும், அதுக்கு உங்களுக்கு வந்து இந்த டாபிக்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் எக்கனாமி. ஓகே, ஸோ எக்கனாமிக் தியரிஸ் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் எக்கனாமி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் இதுலேயே இருக்கு. அப்படி பார்த்துக்கங்க, வெல்த் என்னாலும் எழுதிடுங்க. ஓகே, ஆடம் ஸ்மித், அது ஸ்மித்னு ஷார்ட்டாக இருக்கு. ஆடம் ஸ்மித்தோட ஒரு தியரி வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் டெஃபினேஷன், அப்படியே எழுதிடுங்க. ஓகேங்களா. ஸோ ஆடம் ஸ்மித், ஏற்கனவே ஆடம் ஸ்மித்தை பற்றி பார்த்துருக்கோம். அவர் தான் ஃபாதர் ஆஃப் எக்கனாமி. ஸோ அவரோட ஒரு கான்செப்ட் தான் வெல்த். ஓகே, வெல்த் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அதுக்கு இன்னொன்று எழுதிக்கிறீங்க, வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ரெண்டாவது மார்ஷல், இவரோட ஃபுல் நேம் என்னன்னா ஆல்ஃபர்ட் மார்ஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. ALFERED, ஆல்ஃபர்ட் மார்ஷல். இவரோட இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் டெஃபினேஷன். இதை மட்டும் எழுதிடுங்க. இதெல்லாம் நியோ கிளாசிக்கலரா, அதெல்லாம் அடிஷனலாக உள்ளது. நீங்கள் சொல்றது மட்டும் அப்படி நோட் பண்ணிட்டாலே உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஆடம் ஸ்மித்தோட கான்செப்ட் வெல்த் டெஃபினேஷன், இல்லை வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ஷல், ஆல்ஃபர்ட் மார்ஷலோட இது வெல்ஃபேர் டெஃபினேஷன். ஓகே, தென் இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராபின்ஸ். இவரோட ஃபுல் நேம் லயனல் ராபின்ஸ், LIONEL, லயனல் ராபின்ஸ். இவரோட டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட டெஃபினேஷன் என்ன, ஸ்கார்சிட்டி டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷன் அப்படிங்கிறது தமிழ்ல ஒரு இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தியரி தான். ஓகே, ஸ்கார்சிட்டி டெஃபினேஷன். நம்ம ஏற்கனவே ஸ்கேர்னா என்னன்னு பார்த்தோம். எக்கனாமி அப்படின்னாலே ரொம்ப சிம்பிளா சொல்லணும், ஸ்கார்சிட்டி அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். ஸோ இவரோட டாபிக்கும் அது ரிலேட்டடாக வரக்கூடியதான் ஸ்கார்சிட்டி டெஃபினேஷன் அப்படின்னு. தென் லாஸ்ட் வந்து சாமுவேல்சன். இவரோட டாபிக் வந்து பார்த்தா, இவரோட கான்செப்ட் என்னன்னா
growth definition. இது அடிக்கடி இந்த 4 வேர்டு தான் முக்கியமா தியரி ஆஃப் எக்கனாமி அப்படின்னா இந்த 4 வேர்டை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நிறைய தியரி இருக்கு, பட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஒரு 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 கண்ட்ரியோட எக்கனாமி ஒரு மேக்ரோ லெவலில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த 4 தியரி ரொம்ப முக்கியம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித், வெல்த் ஆஃப் நேஷன், தென் ஆல்ஃபர்ட் மார்ஷல், வெல்ஃபேர் டெஃபினேஷன், லைனல் ராபின்ஸ், ஸ்கார்சிட்டி டெஃபினேஷன், சாமுவேல்சன், growth definition. இப்போ இது போக எக்கனாமியில் யாரை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கார்ல் மார்ஷ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் வந்து டாஸ் கேபிட்டல் இல்லைன்னா டைம் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் அவரோட இது இருந்துச்சுன்னா மூலதானம், பெரிய ரொம்ப ஃபேமஸான புக்கு கார்ல் மார்ஷோட புக்கு. மார்ஷ் வந்து ஒரு பெரிய கிரேட் எக்கனாமிஸ்ட்னு சொல்லலாம். இவரோட கொள்கைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்றோம்ல, கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட். ஓகே, அந்த கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் அப்படிங்கிறது யாருக்கு இருக்குது, அந்த ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கார்ல் மார்க்ஸ். இவரோட ஐடியாலஜி தான். இவரோட ஐடியாலஜினா அந்த தாஸ் கேபிட்டல் புக்கில் அவர் எழுதின கான்செப்ட் தான் அந்த ஒரு பெரிய அந்த ஒரு எக்கனாமியில் வந்து பெரிய சிஸ்டமாகவே பிற்காலத்தில் உருவெடுத்துட்டு. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து இதே மாதிரி ஃபாதர் ஆஃப் சோசியலிஸ்ட் கூட இவர் தான். ஓகேங்களா? கம்யூனிஸ்ட், சோசியலிஸ்ட் எல்லாமே அந்த டாபிக்லாம் ஒரே லெவல் ஒரே மாதிரியா தான், கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கார்ல் மார்க்ஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்தியன் எக்கனாமி, த கிரேட் எக்கனாமிக்ஸ் இன் இந்தியா, அமர்த்தியா சென். அமர்த்தியா சென் யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக்காண்டி 1998 நோபல் பிரைஸ் வாங்கினவர், எக்கனாமிக்காண்டி நோபல் பிரைஸ் வாங்கினவர் அமர்த்தியா சென். ஸோ இந்தியாக்காண்டி இது வரைக்கும் நோபல் பிரைஸ் எக்கனாமிக்காண்டி வாங்கினவர் ஒரே ஒருத்தர் தான், அமர்த்தியா சென் தான். ஸோ இது மாதிரி இதெல்லாம் நம்ம முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிற டாபிக். ஓகே, அதே மாதிரியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ MS சுவாமிநாதன் கிரீன் எக்கனாமி. ஓகே, இந்தியனில் வந்து அதில் கிரீன் ரெவல்யூஷன். ஓகே, ஸோ 1965 கொண்டு வந்ததில் அவர் ரொம்ப முக்கியமானவர். ஸோ இது மாதிரியா சில எக்கனாமிக்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம எக்கனாமிக் கான்செப்ட் பார்ப்போம், நம்ம பார்க்கலாம். இந்த 3 புக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை பற்றி கூட எக்கனாமியில் திருக்குறள் வந்து திருவள்ளுவர் வந்து என்னென்ன சொல்லியிருக்காரு, எக்கனாமி பற்றி என்ன சொல்லியிருக்காரு, அது மாதிரியா கூட நம்ம கவர் பண்ண வேண்டியிருக்கு இந்த டைம். ஏன் அப்படின்னா இந்த 8th 9th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடை பற்றி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை பற்றி இருக்கு. ஸோ அதனால அது ரிலேட்டடாகவும் நம்ம கொஞ்சம் டாபிக் பார்க்க போகிறோம், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரியா வந்து நேரு வந்து எக்கனாமியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, தென் மகாத்மா காந்தி எக்கனாமியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு. இப்போ நேருவோட ஐடியாலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் அண்ட் கேபிட்டலிஸ்ட். அதுனா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் ஓவராலாக ஒரு பிக்சர் தான் கொடுப்பேன். இதெல்லாம் நம்ம பற்றி உங்களுக்கு இப்போ ஏன் நான் அதை சொல்லி வைக்கேன்னா, நீங்கள் அப்படியே உங்களுக்கு அதை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஓகே நம்ம அப்பவே கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபெமிலாரிட்டியாக்கு ஆண்டிதான். ஓகேங்களா? அதே மாதிரியா வந்து பார்த்தீங்கன்னா நேருவை பற்றி பார்க்கணும். மகாத்மா காந்தியோட ஐடியாலஜியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்கனாமிக்ஸ் அவர் எப்படி பார்ப்பாருன்னா ரூரல் லெவலில் தான் பார்ப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் வந்து இப்போ பேக் போன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவார். ஓகே, ஸோ அது மாதிரி அவருடைய அப்படின்னா ரூரல்னா அவரோட எக்கனாமி எது இருக்குன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கும், லேபர் ரிலேட்டடாக இருக்கும். அது மாதிரி அவரோட எக்கனாமி ஐடியாலஜி இருக்கும். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட் அப்படின்னா குமரப்பா அப்படிங்கிற இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். JC குமரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேம்ல நான் ஃபெமிலியாரிட்டி ஆக தான் கேட்குறேன். இந்த நேம் பற்றி இவங்களை பற்றிலாம் கொஸ்டின்ஸ் வரும்னா உறுதியாக வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. JC குமரப்பா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட். இவரோட ஐடியாலஜி வந்து காந்தியோட ஐடியாலஜி தான். எக்கனாமியை பற்றி காந்தி என்ன சொன்னாரோ அந்த ஐடியாலஜி பேஸ் பண்ணி தான் இவரை வந்து இந்த JC குமரப்பா வந்து கிரீன் காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீன் காந்தி அப்படிங்கிறது தான் JC குமரப்பா. ஸோ இதாங்க ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிஸ்ட்டை பற்றி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கொஞ்சம் டாபிக் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்னா என்ன, மாடர்ன் எக்கனாமிக்ஸ்னா என்ன, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சில டாப்பிக்கை மட்டும் எழுதிடுங்க. இப்போ கிளாசிக்கல் எக்கனாமி, இப்போ மாடர்ன் எக்கனாமிக்ஸ்னா முக்கியமாக வரக்கூடிய JM கீன்ஸ் மட்டும்தாங்க மாடர்ன் எக்கனாமிக்ஸ்ங்கிறவர். ஓகே, ஸோ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்ல இப்போ ஆடம் ஸ்மித் மற்றவங்க எல்லாமே வருவாங்க. இப்போ டேவிட் ரிகார்டோ அப்படிங்கிறலாம் இவங்களை பற்றிலாம் ரொம்ப பெருசாக தெரியணும்லாம் கிடையாது. மால்தஸ், இந்த தாமஸ் மால்தஸ் ரொம்ப முக்கியமான மால்தஸ் அப்படிங்கிறவர். இவரை கூட எப்பவுமே நோட் பண்ணிக்கிடுங்க. மால்தஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் பாப்புலேஷன்.
தமிழ்ல சொல்லணும்னா மக்கள் தொகை கோட்பாடு. அதை வந்து அதோட இவரோட இதுதான், இவரோட கான்செப்ட் தான் அந்த தியரி ஆஃப் பாப்புலேஷன். இது அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தியரி ஆஃப் பாப்புலேஷன் வந்தாலே அது மால்தஸ் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த இதுல வந்து முக்கியமான டேர்ம் வந்து இந்த டேர்ம் பார்க்கணும். இந்த டேர்ம் ஒரு டேர்ம் பார்த்துட்டா போதும். லேசி ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றும் அதில் பெருசா இது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அதை பற்றி பார்த்துக்கலாம். பட் இந்த லேசி ஃபேர் அப்படிங்கிற டேர்ம் வந்து தெரிஞ்சுக்கணும். அது என்ன? அதிலே கொடுத்துட்டு லேசி ஃபேர் அப்படிங்கிறது செல்ஃப் ரெகுலேட்டிங் எக்கானமி. ஏன்னா இந்த ஒரு டாபிக்கை வச்சு கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸையும் மாடர்ன் எக்கனாமிக்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். இந்த ஒரு டாப்பிக்கை வச்சு. இந்த டாபிக் எப்போ எமர்ஜ் ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1929. 1929 வந்து பார்த்தீங்கன்னா 1929 இந்த டாபிக் இருந்துச்சு. பட் இந்த டாபிக் வந்து இந்த அடுத்தால கொண்டு ஒரு இந்த மாடர்ன் எக்கனாமின்னு சொல்றோம்ல, ஜேஎம் கின்ஸ், ஓகே, அவரோட. இப்போ இந்த லேசி ஃபேர் அப்படிங்கன்னா என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெகுலேட்டிங் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமி வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். நீங்க வந்துட்டு ஒவ்வொரு கான்செப்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா எக்கனாமி வந்து ஈஸியா நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கும்போது நல்லா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா செல்ஃப் ரெகுலேஷன். இன்னொன்று இது இன்னொரு மாதிரியே சொல்லலாம், நோ கவர்மெண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிற டாபிக் தான் லேசி ஃபேர். ஓகேங்களா? கவர்மெண்ட் வந்து எக்கனாமில தலையிடக்கூடாது அப்படிங்கிற டாபிக். இது யாரோட கான்செப்ட் அப்படின்னா கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸோட கான்செப்ட். கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓகே, இந்த லேசி ஃபேர் டாபிக் வச்சு தான் எக்கனாமியே சொல்லுவாங்க. கவர்மெண்ட் வந்து எக்கனாமில தலையிடக்கூடாது. அப்படின்னா கவர்மெண்ட்டே தலையிடாம எப்படி எக்கனாமி வந்து எப்படி செயல்படும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, டிமாண்ட் அண்ட் சப்ளை இதை பேஸ் பண்ணி தான். ஓகே, இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ மட்டும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுடுங்க. கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸோட முக்கியமான கான்செப்ட் லேசி ஃபேர். லேசி ஃபேர் இப்போ பெரிய லெவல்ல ரொம்ப டீப்பாலாம் கொஸ்டின்லாம் கேட்கறது கிடையாது. இப்போ ஒரு டைம் லாஸ்ட் குரூப் 2ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஓகே, வாட் இஸ் மீன் பை லேசி ஃபேர் இந்த அப்ஜெக்டிவ் டைப்ல. ஓகே, விச் ஆஃப் த அப்படி கரெக்டாக கேட்கணும், விச் ஆஃப் த ஃபாலோவிங் கான்செப்ட் ரிலேட்டட் டு லேசி ஃபேர் அப்படின்னு கேட்டாங்க. அதுல ஒரு ஆப்ஷன் வந்து செல்ஃப் ரெகுலேட்டிங் எக்கனாமி. அவ்வளவுதான், ரொம்ப பேசிக்கான விஷயம். நீங்க வந்து லேசி ஃபேர்னா உங்களுக்கு செல்ஃப் ரெகுலேட்டிங் எக்கனாமின்னு பார்ப்போம். இதே டாபிக் இதே கான்செப்ட் தான் அங்கேயும் வைக்காங்க அப்ஜெக்டிவ் டைப்ல. ஸோ அதெல்லாம் செல்ஃப் ரெகுலேட்டிங் எக்கனாமி அப்படின்னாலே அது வந்து ஒரு கான்செப்ட். நான் அதை பற்றி சொல்றேன். ஏன்னா டிமாண்ட் சப்ளைலாம் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு தெரியும். லா ஆஃப் டிமாண்ட்னா என்ன, லா ஆஃப் சப்ளைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் குள்ள போகலாம். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ $1 ஈக்குவல் டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபான்னு வச்சுக்கோங்க. $1 ஈக்குவல் டு எவ்வளோ? 70 ரூபா. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா $1 ஈக்குவல் டு 72 ரூபா ஆகுது. எப்படி இந்த 70 ரூபா 72 ரூபாய் ஆகுது? இதே நாளன்னைக்கு பார்ப்போமா, $1 ஈக்குவல் டு 65 ரூபாய் ஆயிருக்கு. இது யார் கூட்டுறா யார் குறைக்கா? இதுதான் செல்ஃப் ரெகுலேட்டிங். இது ஒன்றும் கவர்மெண்ட் இப்போ யூஎஸ் கவர்மெண்ட்டோ இல்லை இந்தியா கவர்மெண்ட்டோ இதை ஃபிக்ஸ் பண்றது கிடையாது. மணியோட டிமாண்டுக்கும் சப்ளைக்கும், ஓகே, அதை பேஸ் பண்ணி அதுவும் ஆட்டோமேட்டிக்கா இப்போ காலையில ஒரு வேல்யூ இருக்கும், ஈவினிங் ஒரு வேல்யூ இருக்கும், நாளை காலையில் ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே, பட் ஸ்லைட் சேஞ்சஸ் தான் போகும், பாயிண்ட்ல தான் சேஞ்சஸ் வரும் உங்களுக்கு சில டைம்ல. ஓகே, ஸோ இது யார் ரிலேட் பண்றா? செல்ஃப் ரெகுலேட்டிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிமாண்ட் ஆஃப் மணி அப்படின்னா அது எது ரிலேட்டடா வரும்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட். ஓகே, இம்போர்ட் எக்ஸ்போர்ட். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணோம்னா நம்ம வேல்யூ கூடிடும். இம்போர்ட் நம்ம அதிகமாக பண்ணியிருக்கோம்னா, ஒரு நாள் இம்போர்ட் அதிகமாக பண்ணியிருக்கோம்னா $US நம்ம வேல்யூ கம்மியாயிருக்கு. இதுதான் கான்செப்ட். இது செல்ஃப் ரெகுலேட்டிங். இதுதான் லேசி ஃபேர் அப்படிங்கிற கான்செப்ட். இங்க கவர்மெண்ட் எதுவுமே உள்ள போய் என்ட்ரு ஆகல. ஓகேங்களா? இதுதான் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸோட கான்செப்ட். இதை ஜேஎம் கின்ஸ் 1929 என்ன சொல்லுவாருன்னா, இந்த டாபிக் இது வந்து லேசி ஃபேர் அப்படிங்கிறதே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா என்ன வேணும்? கண்டிப்பா கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேங்களா? அதான் அவரோட டாபிக். கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அப்படின்னா என்ன? அதுதான் அங்க வெல்ஃபேர் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு டாபிக் அங்க உருவாகும். வெல்ஃபேர் எக்கனாமி அப்படின்னு.
நான் இதில் லைட்டாக சொல்லியிருக்கணும், நான் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஓகே, ஆடம் ஸ்மித்தோட டாபிக் வெல்த் ஆஃப் நேஷன். வெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறது இது சும்மா தெரிஞ்சுக்கிடுங்க. அவர் வெல்த் ஆஃப் நேஷன்ல என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமி அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வெல்த்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஒரு கண்ட்ரி வந்து வளர்ச்சி அடைந்த நாடு ஓகே அப்படின்னு சொல்லணும்னா அந்த கண்ட்ரியில நிறைய வெல்த் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இவரோட கான்செப்ட். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா வெல்த் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன, பணம் அப்படிங்கிறது மாதிரியே கிடையாது. வெல்த்னா ரிசோர்ஸ், நிறைய ரிசோர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு கண்ட்ரில வளம் சொல்லலாம், ரிசோர்ஸ் நிறைய இருந்தாலே என்ன இருக்கும், எக்கனாமி வந்து நல்லா டெவலப்ட் எக்கனாமி ஆகும் அப்படின்னு சொல்ல. தென் மார்ஷல் என்ன சொல்லுவார்னா அவருக்கு அப்படி ஆப்போசிட்டா சொல்லுவார், ஒரு நாட்டுல வந்து வெல்த் மட்டும் முக்கியம் கிடையாது, ரிசோர்ஸ் மட்டும் இருந்தா கிடையாது, வெல்ஃபேர் இருக்கணும். வெல்ஃபேர்னா யாரு, அந்த அந்த வெல்த்தை யாருக்கு பயன்பட போது, அந்த வெல்த்தை யார் யூஸ் பண்ண போறா, மக்கள் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ மக்களோட வெல்ஃபேர் தான் ரொம்ப முக்கியம். மக்கள் அதான் நல இலக்கணம் அப்படிங்கிறது, இதுதான் மார்ஷலோட கான்செப்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒவ்வொரு டைம்ல அந்த எமர்ஜ் ஆனது இந்த தியரிலாம். ஸோ ஒவ்வொரு தியரிக்கும் இவங்க வந்து கிரிட்டிசைஸ் மாதிரியா தான் இன்னொரு தியரி உருவாகும். தென் இப்போ லயனல் ராபின்ஸ் இவர் என்ன சொல்றாரு, ஸ்கார்சிட்டி டெஃபினேஷன் அப்படிங்கிறது. ஸ்கார்சிட்டி டெஃபினேஷன் அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே எக்கனாமியே ஸ்கேர் அப்படின்னு, இப்போ ஆடம் ஸ்மித் என்ன சொல்றாரு, வெல்த் இருந்தா போதுங்காரு. லயனல் ராபின் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா நாட்டிலுமே எல்லா வளமும் இருக்காது. கண்டிப்பா என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாடை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? அதான் இவரோட கான்செப்ட். இந்த ஸ்கார்சிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட் பட் ரிசோர்சஸ் ஆர் லிமிட்டட். ஓகே, வளம் கம்மியா இருக்கு பட் ஹியூமனோட வாண்ட்ஸ் அன்லிமிட்டடா இருக்கு. ஓகே, இங்கதான் பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது. இங்கதான் என்ன ஆகுது அப்படின்னா, இல்ல நல்ல பெரிய எக்கனாமில வந்து நம்ம ரொம்ப டீப்பா பண்ணோம்னா இங்கதான் த கேப் பிட்வீன் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கதான் ஏழை பணக்காரர் அப்படின்னு உருவாகுறது இங்கதான். இங்க இந்த ஸ்கார்சிட்டி இருக்குனால தான், ரிசோர்சஸ் எல்லாத்துக்கும் போய் சேரனால தான் ஒரு நபர்கிட்ட என்ன இருக்கு, வளம் நிறைய இருக்கு. அதான் ஸ்கார்சிட்டி அப்படிங்கிற கான்செப்ட். ஸ்கார்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா பார்க்கணும்னா இதனால வரக்கூடிய பிரச்சனை நிறைய பிரச்சனை. ஓகேங்களா? இங்கதான் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இதனால தான் உருவாகுது. ஓகேங்களா? தென் ஃபோர்த், இப்போ நீங்க நம்ம கார்ல் மார்க்ஸ் பார்த்தோம், அவர் தான் ஃபாதர் ஆஃப் சோசியலிஸ்ட். த தாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு புக் பார்த்தோம். இல்லை நீங்க நோட் பண்ணிக்கிடுங்க, டக்குன்னு பார்க்கும்போது நம்ம ரிலேட்டடா பார்க்கும்போது நம்ம அடிஷனலா பார்க்கும்போது அப்படி சைடில் எழுதிங்க. இந்த டாஸ் கேபிட்டல் அந்த புக்ல தான் எக்ஸ்ப்ளாய்டேஷனை பத்தி தான் சொல்லுவார். ஓகேங்களா? அதுலயுமே வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து யாரோட எக்ஸ்ப்ளாய்டேஷன், கேபிட்டலிஸ்டோட எக்ஸ்ப்ளாய்டேஷன். கேபிட்டலிஸ்ட்னா வந்து பாத்தீங்கன்னா முதலாளித்துவம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. இந்த கம்யூனிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்யூனிஸ்ட் இந்த சோசியலிஸ்ட் ஐடியாலஜி உள்ளவங்கலாம் இப்போ நம்ம கண்ட்ரிலே கட்சிகள்லாம் இருக்கு கம்யூனிஸ்ட், அவங்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ கட்சியில இப்போ அரசியல் இருந்தா கூட அவங்க வந்து பணம்லாம் நிறைய செலவழிக்க மாட்டாங்க, அப்படி ரொம்ப சிம்பிள். அவங்க கான்செப்டே அப்படிதான். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து அந்த கம்யூனிஸ்ட் சோசியல் அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்டேஷனே இருக்கக்கூடாது, கரப்ஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் தான் அந்த கான்செப்ட். ஸோ அந்த தாஸ் கேபிட்டல் புக்கு அப்புறம் தான் வந்து இந்த சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியே வந்துச்சு. இப்போ கம்யூனிஸ்ட்ங்கிற போது தான் ஞாபகம் இருக்கும், கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவாங்கன்னா இப்போ சைனா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. பட் வந்து அந்த இப்போ பொலிட்டிக்கல் ரீதியா தான் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. பட் இப்போ வந்து இவர் நார்த் கொரியா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி தான். பட் இதெல்லாம் பொலிட்டிக்கல் ரீதியா தான், ஆனால் எக்கனாமி ரீதியா அந்த பிரின்சிபிள்ஸ் வந்து அதெல்லாம் தாண்டிட்டு அதை பத்தி நம்ம பார்ப்போம், நம்ம அடுத்த பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாசிக்கல் எக்கனாமி இந்த லேசி ஃபேர் கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, லேசி ஃபேர்னா நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஸ். இந்த ஆடம் ஸ்மித் வெல்த் ஆஃப் நேஷன் அந்த சொன்ன கான்செப்ட் வந்து கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சிம்பிளா பார்த்துக்கிட்டா போதும், ரொம்ப பெரிய லெவலில் பார்க்கணுங்கிற இதில் ஃபுல்லா லைட்டாக ரீட் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், ஓகே, எக்கனாமிக் சிஸ்டம். எக்கனாமிக் சிஸ்டம் 3 டைப் சொல்ல. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் எக்கனாமி. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமி. நீங்க வேர்ல்ட்ல உள்ள எந்த கண்ட்ரினாலும் எடுத்துக்கிடுங்க, இந்த 3 இதுல ஒரு டைப்பா இருக்கும். ஸோ எக்கனாமிக் சிஸ்டம் 3 சிஸ்டம் இருக்கு. கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, சோசியலிஸ்ட் எக்கனாமி, மிக்ஸ்டு எக்கனாமி. இந்தியா எக்கனாமி இஸ் மிக்ஸ்டு எக்கனாமி. இது ரொம்ப குரூப் 2லலாம் அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம். இந்தியன் எக்கனாமி என்ன டைப், 3 சிஸ்டமே கொடுத்துருவாங்க. இந்தியன் எக்கனாமி, மிக்ஸ்டு எக்கனாமி நம்ம எதிர்பார்க்கணும். தமிழ்ல சொன்னா கலப்பு பொருளாதாரம். இந்தியன் எக்கனாமியும் கலப்பு பொருளாதாரம். கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி பார்க்கலாம். ஓகே,
சொல்லிடுறேன். கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியா தமிழ்ல சொல்லலாம்னா முதலாளித்துவ பொருளாதாரம், யூஎஸ். தென் சோசியலிஸ்ட் எக்கனாமி. இப்போ வேர்ல்டு இது சோசியலிஸ்ட்னா சமத்துவ பொருளாதாரம், சம உடைமை, அதான் கரெக்ட், சம உடைமை. இதான் வந்து அந்த கார்ல் மார்க்ஸோட ஐடியாலஜி. இப்போ வேர்ல்ட்ல சோசியலிஸ்ட் எக்கனாமின்னு ஒரு எக்கனாமி இருக்குன்னா அப்படி ஒரு எக்கனாமியே கிடையாது. இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்ன எது இருந்துச்சு? யூஎஸ்எஸ்ஆர், யுனைடெட் சோவியத் சோசியலிஸ்டிக் ரிபப்ளிக். யூஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறத இப்ப ரஷ்யான்னு சொல்றோம். இந்த யூஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது கசகஸ்தான்லாம் கண்ட்ரி இருக்கலாம். இந்த கண்ட்ரிலாம் சேர்ந்து முதல் யூஎஸ்எஸ்ஆர் இருந்துச்சு. இப்போ எல்லாமே பிரிஞ்சுட்டு. தென் மிக்சட் எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி தான் இட்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மிக்சட். பட் இந்த டாபிக் என்ன, கேபிட்டல் எக்கனாமினா என்ன ஒண்ணு இல்லைங்க. கேபிட்டல் எக்கனாமி பிரைவேட்டைசேஷன் கம்ப்ளீட்டா வந்து யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா பிரைவேட்டோட கண்ட்ரோல் தான் இருக்கும். எங்க ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. ஓகே, இதான் வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறது பிரைவேட்டைசேஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன பிரைவேட்டைசேஷன் என்னன்னா, அப்படியே சைடில் ஒன்று நோட் பண்ணிக்கிடுங்க. நியூ எக்கனாமிக் பாலிசி ஞாபகம் வரும்போது அப்படி சொல்லிடுங்க. அப்படி சைடில் ஞாபகம் வச்சா நியூ எக்கனாமிக் பாலிசி. இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை எந்த இயர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1991 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, நியூ எக்கனாமிக் பாலிசி இந்தியாவில் கொண்டு வந்த ஒரு முக்கியமான பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ எக்கனாமிக் பாலிசி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் குரூப்புக்குள்ள கேட்டாங்க, அந்த இந்த நியூ எக்கனாமிக் பாலிசியோட பிரெயின் சைல்டு யாரு, இதுக்கு வந்து மூளையா இருந்தது யாரு அப்படின்னா அந்த டைம்ல 1991 உங்களுக்கு ரொம்ப இந்த டைம் வந்து அந்த சிஸ்டம் வந்து இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முக்கியமானது மன்மோகன் சிங், நம்மளோட எக்ஸ்பிஎம் தான். அந்த பிரெயின் சைல்டு ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி. ஏன் நான் அதை சொல்றேன்னா, எனக்கு கேட்ட கொஸ்டின் அது ரிப்பீட் ஆக கூட அது வேற மாதிரி கேட்கக்கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த நியூ எக்கனாமிக் பாலிசினா என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 விஷயம் தான். எல்பிஜி இது அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நான் என்னென்ன அர்த்தம் சொல்றேன். இப்போ நம்ம இதுக்குள்ள போயிடலாம். ஸோ கேபிட்டல் எக்கனாமி பிரைவேட்டைசேஷன் அப்படின்னா கொஞ்சம் வியூஸ் எடுத்துதுங்க. கம்ப்ளீட்டா அந்த எக்கனாமியை கம்ப்ளீட்டா பிரைவேட்டைசேஷன். அங்க வந்து கவர்மெண்டோட செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதனாலதான் இப்போ நீ கூட கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த கொரோனா வைரஸ் வந்து யூஎஸ் வந்து பயங்கரமா தாக்கிருக்கு. மற்ற கண்ட்ரி, யூரோப்பியன் கண்ட்ரி இத்தாலி மற்ற கண்ட்ரியை தாக்குனா அங்க வந்து பயங்கரமா தாக்குன காரணம் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகம். ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகம் அங்க, அது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னா எங்க எல்லாமே பிரைவேட் அப்படிங்கிற ஒரு இது. மக்கள் எது வாங்கினாலும் அங்க வந்து கவர்மெண்டோட செயல்பாடு ரொம்ப கம்மி தான். இப்போ அப்படின்னா இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரேஷன் கார்டு இருக்கு, ரேஷன் கடை இருக்கு. இப்போ அது மாதிரி ரேஷன் கார்டுலாம் அங்கே கிடையாது. எது கொடுத்தாலும் ஃப்ரீ அப்படிங்கிற கான்செப்ட்லாம் அங்கே இல்லவே இல்லை. இதுதான் வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா அங்கே வறுமையும் கம்மி தான். இப்போ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி அப்படிங்கிறது இப்போ இந்தியாவில் வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 30% பீப்புள் இருக்கும். 100க்கு 30%, 30% பீப்புள் பிலோ பாவர்ட்டி. அந்த பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் அதை எப்படி எக்கனாமிக்ஸ் வந்து எப்படி வரையறுக்காங்கன்னா அன்றாடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டே டு டே எக்ஸ்பென்சஸே வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்காத ஒரு நிலை தான் பிலோ பாவர்ட்டி லைன். அப்படின்னா 3 வேளை சாப்பாட்டுக்கே ஒரு கஷ்டமான நிலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பிலோ பாவர்ட்டி லைன்ல. அதான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் இப்போ யூஎஸ்ல ஒரு டெவலப்ட் எக்கனாமியில் இது மாதிரியே பாவர்ட்டிலாம் பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால எல்லாமே ப்ரைவேட் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. இப்போ கூட நேற்று கூட வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் ப்ரைவேட்டைசேஷன் ஆக போகிறோம். பொதுத்துறைகள், ஓகே, பொதுத்துறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ்னா இப்போ பிஎஸ்என்எல், பெல், இதெல்லாம் வந்து பப்ளிக் செக்டர். ஸோ இதையும் நாங்கள் ப்ரைவேட் ஆக போகிறோம் அப்படின்னு நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், பிரைவேட்டைசேஷனை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இதான் வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியோட. தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் எக்கனாமி.
சம உரிமை கொடுக்கும். அப்படி கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்கு ஆப்போசிட் எல்லாமே கவர்மெண்ட். அப்படி இப்போ வந்து அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எந்த கண்ட்ரியுமே கிடையாது, ஃபுல்லாக கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிளே போயிட்டு லாஸ்ட்டாக இருந்தது யூஎஸ்எஸ்ஆர். யூஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1990 வரைக்கும் இருந்துச்சு. இந்த அந்த ஐடியாலஜி எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்கு அப்படிங்கிறது. ஃப்ரீ ஹாஸ்பிட்டல், ஃப்ரீ எஜுகேஷன், ஸ்கூலு, காலேஜ் எல்லாம் வந்து ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு இது. இப்போ கூட சில கண்ட்ரியில் இருக்கு. இப்போ நார்த் கொரியாவில் கூட அப்படி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட் நார்த் கொரியா மாதிரி கண்ட்ரியெல்லாம் உள்ளே போய் என்ன நடக்குன்னு நம்ம பார்க்கவே முடியாது. அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைலண்டான நடக்கும். இன்னும் கூட கியூபாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கியூபாவில் உண்மைதான். கியூபாவில் வந்து எல்லா சிஸ்டம் இல்லாட்டாலும் எஜுகேஷன் ஃப்ரீ, ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ. கண்டிப்பாக அங்கே ப்ரைவேட் அப்படின்னு எஜுகேஷன் சிஸ்டமே வர இல்லை, இருக்காது. அப்படி ஒரு சிஸ்டமே இருக்காது. கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து இந்தியா ஏன் மிஸ்டர் எக்கனாமின்னு சொல்கிறோம்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்தது. இப்போ வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, கார்பரேஷன் ஸ்கூல் இருக்குது. அதே நேரத்தில் ப்ரைவேட் வந்து ப்ரைவேட் சிபிஎஸ்சினாலும் மெட்ரிகுலேஷன்னாலும் அவங்க எத்தனை ஸ்கூல்னாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட்டும் என்னென்ன பண்ண முடியுமோ எஜுகேஷன் சிஸ்டம் பண்ணிடுவாங்க. இதுதான் மிஸ்டர் எக்கனாமி. அப்படின்னா இப்போ கேபிட்டல் எக்கனாமினா கம்ப்ளீட் ப்ரைவேட்டைசேஷன், சோசியலிஸ்ட் எக்கனாமினா கம்ப்ளீட்டாக எல்லாமே கவர்மெண்ட் பண்ணும். அதுதான் இதோட சரி. அப்படின்னா இதுக்கு ரெண்டு வித்தியாசம் என்ன இருக்கும்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? சர்வீஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது மாதிரியே வந்து நிறைய நம்ம இதே டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், நிறைய உதவியை டிஃப்ரென்ஸ் பண்ணலாம் இந்த எக்கனாமிக் சிஸ்டத்தை. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ரைவேட்டில் இங்கே அப்படி இருக்காது. சோசியலிஸ்ட் எக்கனாமி, சோசியலிஸ்ட் எக்கனாமியோட கான்செப்ட் என்ன? ஆல் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். எல்லாமே எல்லாத்துக்கும் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி. இந்த சோசியலிஸ்ட் எக்கனாமிலேருந்து உருவானது தான் இந்த கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியா. இந்த கம்யூனிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முக்கியமாக இருக்கும். கார்ல் மார்க்ஸ் இருப்பார், லெனின், அது மாதிரியா ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க கம்யூனிஸ்ட் ஐடியா. இதுதான் வந்து உங்கள் எக்கனாமிக் சிஸ்டம், மூணு எக்கனாமிக் சிஸ்டம். இப்போ பாருங்க, கேபிட்டலிஸ்டிக் ஆர் ஃப்ரீ என்டர்பிரைஸ் எக்கனாமி அப்படிங்கிற மாதிரி, சோசியலிஸ்ட் சென்ட்ரலி பிளான்ட் எக்கனாமி, மிக்சட் எக்கனாமி. மிக்சட் எக்கனாமி இன்னொன்று கரெக்டாக நம்ம பார்க்கணும்னா ஓகே, பப்ளிக் அண்ட் பிரைவேட். இதான் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி பிரைவேட்டு, சோசியலிஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் இருக்கும். ரெண்டும் சேர்ந்தது, பப்ளிக் அண்ட் பிரைவேட் ரெண்டும் சேர்ந்து செயல்படுறதா மிக்சட் எக்கனாமி அப்படின்னு. இதோட ரொம்ப சிம்பிளாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரியில் ஒரு ஒரு பொருளோட விலை தீர்மானிக்கிறது யாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைஸ் வந்து ஒரு நல்ல ரைஸ் ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த 50 ரூபாய் அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது யாரு அப்படின்னா, ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் யார் தீர்மானிப்பா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் தீர்மானிப்பாங்க. யார் வச்சுருக்காங்களோ, அதை யார் ஓன் பண்ணுறாங்களோ அது. இதே ஒரு சோசியலிஸ்ட் எக்கனாமியில் யார் தீர்மானினா கவர்மெண்ட் தீர்மானிக்கும். அதே மாதிரி ஒரு மிக்சட் எக்கனாமியில் இந்த விலை, அரிசியின் விலை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட். இப்போ நம்ம அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரைவேட்டில் போய் ஒரு ஷாப்பில் போய் நம்ம வந்து ஒரு 50 ரூபாய்க்கு ரைஸ் வாங்கலாம். அதே இது ரேஷன் கடையில் போய் எப்படி வாங்கலாம்? ஃப்ரீயாகவும் வாங்கிக்கலாம், இல்லை 1 ரூபாய்க்கு வாங்கலாம். இதுதான் காரணம். இதுதான் மிக்சட் எக்கனாமி. கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்க, அவங்களோட ரோலை பண்ணுவாங்க, ப்ரைவேட்டும் அவங்க ரோலை பண்ணுவாங்க. ஓகே, இப்போ போய் நீங்கள் யூஎஸில் போய் இப்போ 50 ரூபா ஒரு கடையில் ரைஸ்னா ஹோல் யூஎஸ்க்கே அந்த ப்ரைஸ் தான் 50 ரூபா தான் இருக்கும். அங்கே போய் இது மாதிரியே 1 ரூபாய்க்கோ 2 ரூபாய்க்கோ எங்கேயும் போய் எந்த பொருளையும் அந்த ஒரே பொருளை டிஃபரன்ஷியேட் பண்ணி வாங்க முடியாது. இதுதான் அதோட கான்செப்ட். ஓகே, நம்ம நீங்கள் நோட்ஸ் எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடு நீங்கள் அப்படியே அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா பண்ணுங்க. தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி காரணிகள் அப்படின்னா, ஒரு உற்பத்தி நடக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எக்கனாமி அப்படிங்கிறதே ஒரு 3 சிஸ்டம் பேஸ் பண்ணியிருக்கோம். ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சப்ஷன் அப்படிங்கிறது அப்படிதானே. இந்த 3 சிஸ்டம் தான் எக்கனாமி, ஹோல் எக்கனாமி இந்த 3 சிஸ்டமை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ ஒரு நாட்டில் உற்பத்தி சிறக்க வேண்டும், உற்பத்தி நல்லா டெவலப் ஆக வேண்டும். அதுக்கு என்னெல்லாம் தேவை?
land, labor, capital, and தமிழ்ல சொல்லணும்னா நிலம், தொழிலாளி, மூலதானம், தொழில் முனைவர் அப்படி. இதுதான் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். லேண்ட், லேபர், கேபிட்டல். இது வந்து ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தி காரணிகளை தீர்மானிக்கிற விலை. இதோட விலை என்ன? லேண்ட் விலை எப்படி நிர்ணயம் செய்யப்படும்? ரெண்ட். லேபர் எப்படி நிர்ணயம், எதை பேஸ் பண்ணி லேபர் நிர்ணயிக்கப்படுவார்? வேஜ். கேபிட்டல், மூலதானம். கேபிட்டல்னா உங்க ஒண்ணு இல்ல, பணம். அதான் பணம் எப்படி தீர்மானிக்கப்படும்? இன்ட்ரெஸ்ட். பேங்க்ல லோன் வாங்குறோம், எதை பேஸ் பண்ணி லோன் கொடுக்காங்க? அது இன்ட்ரெஸ்ட் ரேட். இதான முக்கியம். ஆண்டர்பிரனர், தொழில் முனைவர். தொழில் முனைவருக்கு ஒரு தொழில் முனைவர் அந்த ஏன்னா இது என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு உற்பத்தி, நீங்க எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க எது ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஓகேங்களா? லேண்ட் தேவை, லேபர் தேவை, கேபிட்டல் தேவை, ஆண்டர்பிரனர் தேவை. இந்த 4 விஷயங்கள் ரொம்ப ஒரு நான் சொல்றது ஒரு மேனுஃபேக்சரிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா இவ்வளவு தேவை. ஓகே, ஸோ இதுதான் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ஆண்டர்பிரனருக்கு என்ன தேவை? தொழில் முனைவருக்கு ப்ராஃபிட். இவ்வளவு தான். ஓகே, ஸோ இதுதான் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஃபேக்டர் காஸ்ட். இந்த இதில் வந்து நம்ம இன்னொரு டாபிக் நம்ம பார்த்துக்கணும். இது லாஸ்ட்ல இருக்கு, நான் இன்னும் போய் சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் ஓகே. நான் இதை வந்து எப்படி சொல்லியிருப்பேன்னா, இந்த சொல்லியிருப்பேன் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா லேண்ட். ஓகே, ரொம்ப சிம்பிளா பார்த்துட்டா போதும். ஓகே, இப்போ இதுல ரொம்ப இது மாதிரியே டாபிக் எடுப்போம். லேண்டோட கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ லேண்டோட கேரக்டர் என்ன? லேண்ட் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். ஓகே, அப்படி தானே? இப்போ ஃப்ரீ கிஃப்ட்னா இப்போ அதுக்காண்டி இப்போ லேண்ட் வந்து லேண்டே இப்போ எக்கனாமி அதுக்கு என்ன எப்படி ஏன் ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னா, ஒரு காலத்துல வந்து லேண்ட் வந்து ஃப்ரீ கிஃப்ட் தான், இப்பவும் ஃப்ரீ கிஃப்ட் தான். ரோட்ல வந்து நம்ம நடந்து போறதுக்கு எதுவும் பணம் செலுத்த வேண்டியதில்லை. ஸோ அது மாதிரியா ஒரு ஐடியாலஜில இட்ஸ் அ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. லேண்ட் இஸ் ஃபிக்ஸட் இன் சப்ளை அப்படின்னு. லேண்டோட சப்ளை அப்படிங்கிறது ஃபிக்ஸட். சப்ளைன்னு நம்ம என்னன்னு பார்க்க போறோம், டிமாண்ட் என்ன, சப்ளைன்னு அடுத்த கான்செப்டே அதான் பார்க்க போறோம். தென் லேண்ட் இஸ் எ பிரைமரி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். எனக்குமே பிரைமரி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், பிரைமரி உற்பத்தி, பிரைமரி ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே என்ன? அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு என்ன தேவை? கண்டிப்பாக லேண்ட் தேவை. ஸோ அதனால தான் என்ன சொல்றோம், பிரைமரி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். லேண்ட் இஸ் இம்மூவபிள். இதெல்லாம் நோட் பண்ணிக்கணுங்க, எழுதிக்கிடுங்க கண்டிப்பா. இது என்னன்னா அதோட கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? லேண்ட் இஸ் இம்மூவபிள். கண்டிப்பா லேண்ட் வந்து இஸ் நாட் மூவபிள். ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு லேண்ட் எல்லாம் எடுத்துக்க முடியும். அது அந்த கான்செப்ட்ல லேண்ட் இஸ் இம்மூவபிள். லேண்ட் டிஃபர் இன் ஃபெர்டிலிட்டி. ஃபெர்டிலிட்டினா ஒன்று கிடையாது, பலம். ஒரு லேண்டுக்கும் இன்னொரு லேண்டுக்கும் கண்டிப்பா ஃபெர்டிலிட்டி டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு லேண்ட்ல அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்கும், இன்னொரு லேண்ட்ல அக்ரிகல்ச்சரே பண்ண முடியும். இதுதான் வந்து லேண்ட் டிஃபர் இன் ஃபெர்டிலிட்டி. ஸோ இது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது லேபர். லேபர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எழுதுங்க, இது ஒரு கான்செப்ட். இதுல வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரோட கான்செப்ட் அப்படின்னா, இது ஆல்ஃபர்ட் மார்ஷலோட கான்செப்ட். அப்படியே எழுதிருங்க. அதில் நம்ம என்னென்ன லேபரோட கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிவிஷன் ஆஃப் லேபர்னா என்னன்னு பார்த்துக்கலாம். டிவிஷன் ஆஃப் லேபர்னா ஒன்றும் இல்லை, தமிழுக்கு வந்து கரெக்டான டேர்ம் நான் சொல்றேன். டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேலையை வந்து பகிர்ந்து கொடுத்தோம். இப்போ ஒரு பெஸ்ட்டாக பார்க்கணும்னா நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஃபினான்ஸ் இருக்கு, மார்க்கெட்டிங் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இதுதான் டிவிஷன் ஆஃப் லேபர். இப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர், ஸ்பெஷலைஸ்ட் உள்ளவங்க இருக்காங்க, ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங், கண்டென்ட். இப்போ இதுக்கு முன்னால என்னன்னா
எல்லா வேலையுமே ஒரு டிபார்ட்மெண்ட்ல இல்லை ஒரு நபர் தான் பார்ப்பாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் டிவிஷன் ஆஃப் லேபர். டிவிஷன் ஆஃப் லேபர்னா என்ன, வேலையை வந்து பயிர் ஹெச்ஆர் தனித்தனி டிபார்ட்மெண்டலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் டிவிஷன் ஆஃப் லேபர். இதை வந்து யார் இந்த டாபிக் எமர்ஜ் பண்ணனா ஆல்ஃபிரட் மார்ஷலோட கான்செப்ட் தான் டிபார்ட்மெண்ட் லேபர். தென் இதுல வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து லேபர் அப்படிங்கிற கான்செப்ட்ல லேபர் இஸ் மோர் பெரிஷபிள். பெரிஷபிள் அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகும் தன்மையுடையது அப்படிங்கிற வேர்டு தான் பெரிஷபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லுவாங்க, இந்த வெஜிடபிள்லாம் பெரிஷபிள் கமாடிட்டி அப்படின்னு, ஏன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அது மாதிரியா லேபர் இஸ் ஆல்சோ பெரிஷபிள் அப்படின்னு என்ன அர்த்தம், ஏன் லேபரை தொழிலாளியை ஏன் பெரிஷபிள் அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ இன்னைக்கு வந்து ஒரு தொழில் நடக்க வேண்டும், ஒரு தொழிலாளி வர வேண்டும், அவர் வரல அப்படின்னா என்ன, அந்த வேலையை என்ன ஆயிடுது, அவ்வளோதான் காலி ஆயிடுது. அதனால தான் லேபர் இஸ் மோர் பெரிஷபிள் அப்படிங்கிற லேபர் இஸ் ஆக்டிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். கண்டிப்பாக லேபர் வந்து இஸ் லைக் அவர் வந்து ஒரு ஆக்டிவ் தான். ஆக்டிவ் ஃபேக்டர் ப்ரொடக்ஷன், ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல அவர் ஆக்டிவாக இருப்பார். அப்புறம் பேசிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குன்னா இருக்கு, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் அப்படிங்கிறது பேசிவ் ஃபேக்டர். ஓகேங்களா. இப்போ லேபர் இஸ் நாட் ஹோமோஜீனியஸ், ஹோமோசீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது. ஹோமோஜீனியஸ் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே. இப்போ லேபரோட திறனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஒரு லேபருக்கு ஒரு திறன் இருக்கும், இன்னொரு லேபருக்கு இன்னொரு திறன் இருக்கும். ஸோ லேபர் இஸ் டிஃபர் அப்படிங்கிற கான்செப்ட். எப்படி வந்து லேண்ட் வந்து டிஃபர் ஆகுது அதே மாதிரி லேபர் கேனாட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த லேபரர். கண்டிப்பாக லேபர் இஸ் மொபைல். இது லைட்டாக பார்த்துக்கிட்டா போதும் உங்களுக்கு. ஓகே, நான் சொன்ன மாதிரி டிவிஷன் ஆஃப் லேபர். இதில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் வந்து ஆல்ஃபிரட் மார்ஷல் சொல்லியிருப்பேன், சாரி ஆடம் ஸ்மித். ஓகே, ஆடம் ஸ்மித்தோட கான்செப்ட் தான், அதை எழுதிடுங்க. சாரி, நாட் ஆல்ஃபிரட் மார்ஷல், ஆடம் ஸ்மித்தோட கான்செப்ட் தான் டிவிஷன். இதில் பாருங்க கேபிட்டலிஸ்டிக் கேபிட்டலோட இது இருக்கும். தென் வந்து ஆண்டர்பிரனர். ஓகே, அதான் இது ரொம்ப பெரிய கான்செப்ட்ல நம்மளுக்கு தெரிய வேண்டியது இதை மட்டும் ஞாபகம் வச்சுருங்க. இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கணுங்க. டிவிஷன் ஆஃப் லேபர் வந்து ஆடம் ஸ்மித்தோட கான்செப்ட். சாரி, ஓகேங்களா. லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரனர், இதை மட்டும் ஞாபகம் வச்சுருங்க. அதே மாதிரியா ஃபேக்டர் காஸ்ட் ஞாபகம் இருக்கும். லென்த், வேஜ், இன்ட்ரெஸ்ட், இதை மாதிரி ஞாபகம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக் ஆடம் ஸ்மித். law of demand. தமிழ்ல சொல்லணும்னா தேவை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் டிமாண்ட் என்ன? ஏற்கனவே நான் வந்து டிமாண்ட் சப்ளை பற்றி பார்த்தேன். அதில் ஒரு கான்செப்ட் தான் லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு. இப்போ டிமாண்ட்னா என்ன? தேவை. ஓகே, இப்போ எழுதுகிறீங்க. லா ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறது is a negative relationship between price and demand. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு பொருளை எடுத்துக்கணும். ஒரு பொருளோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா என்ன ஆகும்? டிமாண்ட் கம்மி. அதே மாதிரியா ஒரு பொருளோட ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, டிமாண்ட் கூடும். இதுதான் லா ஆஃப் டிமாண்ட். If the price of the product increase, demand will come. அதே மாதிரியா ஒரு பொருளோட விலை கம்மி ஆச்சுன்னா அதோட டிமாண்ட், தேவை என்பது அதிகரிக்கும். இது வந்து ஒரு நார்மலாக உள்ள விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு வெஜிடபிள் எடுத்துக்கோங்க, தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிலோ, ஏன்னா தக்காளி இருக்குன்னா தக்காளி தான் அடிக்கடி குறையும் போடும் இல்லை. இப்போ தக்காளி வந்து ஒரு கிலோ 10 ரூபா இருக்குங்க. 10 ரூபா இருக்கும்போது எத்தனை கிலோ வாங்கும்? கண்டிப்பாக வந்து ஓகே வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு 5 கிலோ வாங்கும். இதே தக்காளி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு போயிடும். அப்போ 5 கிலோ வாங்கினா கண்டிப்பாக தோணும். ஏன்? ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு, புரியுதுண்ணே? ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் என்ன ஆயிரும்? கண்டிப்பாக டிமாண்ட் என்ன ஆயிரும்? கம்மி. அப்போ 5 கிலோ வாங்குற இடத்துல ஒரு 2 கிலோ வாங்கிக்கலாம். இதுதான் ஓகே.
இதுலயே உங்களுக்கு இருக்கும். The law of demand அப்படிங்கிறது. Law of demand says as the quantity demanded increase with a fall in price diminishes with a rise in price. நான் சொன்ன மாதிரி எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். டிமாண்ட் இன்க்ரீஸ் பிரைஸ் தமிழ்னால எழுதிங்க, இங்கிலீஷ்னாலும் டெட்டர்மினேஷன் ஆஃப் டிமாண்ட்லாம் தேவையில்லை. ஓகே, இதில் வந்து இன்னொரு கான்செப்ட் தேவை. ஓகே, வந்து இந்த ரெண்டு கான்செப்ட் தேவை. ஓகே, இதை நீங்கள் இதை பார்க்கணும் கூட கிடையாது, நான் தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒன்று வந்து கிஃபன் பாரடாக்ஸ், இன்னொன்று வந்து வெப்லன் எஃபெக்ட். வெப்லன் ஆர் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் சொல்லுவாங்க. நான் வந்து சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் அது வந்து இதை வந்து கிஃபன் விதி அப்படிம்பாங்க, கிஃபன் பாரடாக்ஸ் அப்படிம்பாங்க, இன்னொன்று வந்து வெப்லன் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் பற்றி நம்ம பார்க்கலாம் என்னன்னு. இது வந்து லா ஆஃப் டிமாண்ட் ரிலேட்டடா உள்ள கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து கிஃபன் பாரடாக்ஸ். லா ஆஃப் டிமாண்ட் என்ன சொல்லுது? the price increase, the price of the product increase, demand will constant. price increase ஆச்சுன்னா பொருளின் விலை அதிகரிச்சுன்னா கண்டிப்பா என்ன ஆயிரும், அதோட டிமாண்ட் கம்மியாயிரும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எசென்சியல் குட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எசென்சியல் குட்ஸ் ஆர் அதை என்ன சொல்லுவோம்னா இன்ஃபீரியல் குட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் சிம்பிள் டேர்ம்ல சொல்லியிருக்கேன். இப்போ எசென்சியல் குட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரைஸ் எடுத்துக்கணும். ரைஸோட ப்ரைஸ் வந்து 50 ரூபா இருக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ ரைஸ் சொல்கிறேன், 100 ரூபாய் ஆகுது. கண்டிப்பாக 50 ரூபா ரைஸ் 100 ரூபா ஆனாலும் கண்டிப்பாக நம்ம வாங்க தான் செய்யணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ரைஸ் சாப்பிடாம நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா அத்தியாவசிய பொருள். ஓகே, இப்போ வெஜிடபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அத்தியாவசிய பொருள், எவ்வளோ ரேட் ஏறினாலும் கண்டிப்பாக வாங்கிதான். தக்காளியே எடுத்துக்கோங்க, 1 கிலோ 10 ரூபா இருக்கும்போது வாங்க தான் செய்யணும், 50 ரூபா இருக்கும்போது வாங்க தான் செய்யணும், 100 ரூபா ஆனாலும் வாங்க தான் செய்யணும், ஒரு வழி இல்லை. ஸோ இந்த எசென்சியல் குட்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து இந்த லா ஆஃப் டிமாண்ட் வந்து செல்லுபடி ஆகாது, இந்த எக்ஸப்ஷன் கேஸ் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக அந்த பொருள் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அதான் கிஃபன் பாரடாக்ஸ் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெப்லன் எஃபெக்ட். இந்த வெப்லன் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்லன் குட்ஸ்னே சொல்லுவாங்க. இது எடுதான் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி குட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எடுத்துக்கோங்க, டைமண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இது எவ்வளவு விலை கூடனாங்க கண்டிப்பாக அதோட டிமாண்ட் என்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சவரன் இப்போ வந்து ஒரு 30,000 ரூபா ரேஞ்சில் இருக்குது அப்படிதானே. இப்போ நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சவரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா. 4,000 ரூபா இருக்கும்போது டிமாண்ட் இருக்க தான் செஞ்சிச்சு. இப்போ 30,000 ரூபா இருக்கும்போது டிமாண்ட் இருக்க தான் செய்யுது. இன்னும் வந்து இன்னும் அது எவ்வளோ 50,000 ரூபா ஆனாலும் 1,00,000 ரூபா ஆனாலும் ஒரு சவரன் அதோட டிமாண்ட் இருக்க தான் செய்யும். ஏன் அப்படின்னா அதில் வந்து ஒரு லக்ஸரி ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குன்னு அந்த குட்ஸ். அதனால வந்து இதை என்ன சொல்லுவாங்க, இதுக்கு வந்து இந்த லா ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறது இங்கே எக்ஸப்ஷன் அப்படிங்கிறதுனால தான் இதை என்ன சொல்லுவாங்க வெப்லன் எஃபெக்ட் அப்படின்னு. இது வந்து லா ஆஃப் டிமாண்ட். அப்படி லா ஆஃப் சப்ளையும் பார்த்துக்கிடும். லா ஆஃப் சப்ளை என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிமாண்டுக்கு என்ன பண்ணோம், ப்ரைஸையும் டிமாண்டையும் பண்ணோம். இங்கே வந்து ப்ரைஸையும் என்ன பார்க்கணும், சப்ளையும் பார்க்கணும். ப்ரைஸ் அண்ட் சப்ளை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். தேர் இஸ் எ பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் சப்ளை. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறை ரிலேஷன்ஷிப். இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக சப்ளை இருக்கும். சப்ளை அப்படிங்கிறது இன்னொரு டேர்ம்ல என்ன பார்க்கணும், இது மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற கான்செப்ட். ஒரு பொருள் இருக்கு, ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறது இருந்துச்சு, திடீர்னு அந்த ப்ராடக்ட்டுக்கு 20 ரூபா ஆயிட்டு, ப்ரைஸ் மார்க்கெட்ல வந்து 20 ரூபா ஆயிட்டு அப்படிங்கும்போது இந்த சப்ளை அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஓகே 10 ரூபாய்க்கு விற்றது இருந்துச்சு, நம்மளோட ப்ராடக்ட் வந்து 20 ரூபாய்க்கு அங்கே 20 ரூபாய்க்கு அந்த விலை வந்து கூடிட்டு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரிங் என்ன பண்ணிடுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதுதான் இதோட. ஸோ இட்ஸ் ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த சப்ளை என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கலி வில் பி இன்க்ரீஸ். இதுதான் இது. தமிழ்ல என்ன சொன்னாங்க, அழிப்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க.
நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 வந்துச்சுன்னு பார்த்தோம். இதோட கான்செப்ட் வந்து எல்பிஜி. லைக் எல்பிஜின்னு நம்ம சயின்ஸ்ல வந்து லிக்விட் பெட்ரோலியம் கேஸ்ன்னு பார்த்துருக்கோம். இல்லை எல் ஃபார் லிபரலைசேஷன், பி ஃபார் privatization, G for globalization. இதான் இது. ஸோ இந்த ஆஃப்டர் 1991 நியூ எக்கனாமிக் பாலிசிக்கு அப்புறம் இந்த அதோட காம்பனண்ட் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசினாலே இந்த 3 விஷயம் தான்: லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். இப்போ லிபரலைசேஷன் அப்படின்னா என்னன்னா, இது தமிழில் சொல்லணும்னா தாராளமயமாக்குறது. தாராளமயமாக்குறதுன்னா எனி ஒன் கேன் ஸ்டார்ட் ஏ பிஸ்னஸ் இன் இந்தியா. யாருனாலும் இந்தியாவில் வந்து எந்த ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தாலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி. நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த ஐடி இண்டஸ்ட்ரிலாம் டெவலப் ஆனது இந்த 1991 1991 அப்புறம். அதுக்கு முன்னாடி ஐடி இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. நீங்கள் காக்னிசன்ட் எடுக்கணும், டிசிஎஸ், எந்த ஐடி இண்டஸ்ட்ரி எதை எடுத்துக்கணும் எல்லாமே 1991 மேலே. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, ஹுண்டா எடுத்துக்கோங்க, எல்லா ஃபாரின் பென்ஸ் வந்துட்டு இப்போ இல்லை, ஆடி இல்லாத கம்பெனியும் கிடையாது. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கெல்லாம் இந்த ஃபாரின் கம்பெனிக்கெலாம் லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, உள்ள வரது பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னா நீங்கள் இப்போ யாரு கூடயா டைப் வைக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஹீரோ ஹோண்டா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஹீரோ அப்படிங்கிறது இந்தியன் கம்பெனி, ஹோண்டா அப்படிங்கிறது ஜப்பான். அந்த ஜப்பான் வந்து இங்க யாரு கூட டைப் வைக்கணும், ஒரு இன்னொரு கம்பெனி. அதே அவன் இது ரெண்டுமே வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான். அவன் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட டைப் வச்சுதான் அவன் என்ன பண்ண முடியும். 1991 முன்ன வந்து அவன் ப்ராடக்ட் வந்து இங்க மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இப்போ என்னாச்சு, ஹோண்டா அப்படிங்கிறது தனி யூனிட்டே இருக்கு, மேனுஃபேக்சரிங் யூனிட்டே இருக்கு. காரணம் 1991 இந்த லிபரலைசேஷன். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நீ என்ன பண்ணலாம், ஹோண்டாக்கே தனி லைசன்ஸ் கொடுத்தாங்க. நீ என்ன பண்ண வேண்டாம், நீ எந்த இந்தியன் கம்பெனி கூட நீ டைப் வைக்க வேண்டாம், நீங்க என்ன பண்ணலாம், இங்க வந்து உன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணி நீயே பண்ணிக்கோ அப்படின்னு ஹோண்டா தனியா அவனோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி யூனிட் அங்கே டெவலப் பண்ணி அவன் ஹோண்டா அப்படிங்கிற தனி பைக் அவன் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹீரோ கொஞ்சம் அப்படி ஹீரோட இதே கொஞ்சம் கம்மியாயிட்டார். இதே மாதிரி மாருதி சுசுகி இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். மாருதி அப்படிங்கிற இந்தியன் எக்கனாமி, சுசுகி வந்து ஜப்பான். ஸோ ரெண்டு இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வந்து நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரி டைப் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணலாம். அதான் லிபரலைசேஷன். இப்போ 1991 அந்த சிஸ்டம் வந்து டைப்லாம் பண்ண வேண்டாம், நீங்களே என்ன பண்ணலாம் வந்து கொண்டு வரலாம். ப்ரைவேட்டைசேஷன்னா கம்ப்ளீட். இப்போ பப்ளிக் ஷேர் ஃபுல்லாக யாரும் கொடுப்பாங்க, ப்ரைவேட்டுக்கு விற்கிறது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறது. இப்போ கூட சொல்லியிருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான், நான் இன்னும் என்ன பண்ண போகிறோம், பப்ளிக் ஷேரை ஃபுல்லாக யாரும் விற்க போகிறோம், ப்ரைவேட்டுக்கு விற்க போகிறோம்னு சொல்லுவாங்க. தென் குளோபலைசேஷன்ங்கிறது ஓவரால் ஓகே எல்லாமே எந்த இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் டெவலப் ஆகிற ஒரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன். இந்த 1991 நியூ எக்கனாமிக் பாலிசியை பற்றி இன்னும் கொஞ்சம் வரக்கூடிய கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் நல்லா சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டாப்பிக்கை பற்றி எந்த டவுட் பண்ணணும்னு கேளுங்க, வரக்கூடிய கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நான் சொன்னபடியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் பாருங்கள் போதும். நம்ம கிளாஸ் வந்து நீங்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ரிவிஷன் தாங்க, திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்னைக்கு ஒன்று பார்த்தது வந்து நாளைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இப்போ ஆர்டிக்கல்னு ஞாபகம் இல்லைங்களா, இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் பார்த்துருக்கோம், நாளைக்கு இப்போ ஒரு டாபிக், இப்போ நியூ எக்கனாமிக் பாலிசி இந்த இயர்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு ஹிஸ்ட்ரிலாம் வரும்போது நிறைய இயர் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இது மாதிரி டாபிக் வரும்போது நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணுறது தான், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வரக்கூடிய கிளாஸ்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இன்னும் பெட்டராக கிளாஸ் எதுவும் உங்களுக்கு இந்த கிளாரிட்டி இல்லை, இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் உங்களோட பர்சனலாக உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லலாம், இல்லை ஃபோன் பண்ணி சொல்லலாம். வரக்கூடிய கிளாஸில் பார்க்கலாம். Thanks.